அந்த தனி ஒருவன் வைப்ஸ் வந்துட்டு போயிடுச்சு சின்னதா. நல்லா ஆமா ஆமா, கேப்டன் மவுஸ் கேமை பெஸ்டா ஹேண்டில் பண்ணது அந்த படம் தான். அதனால கண்டிப்பா அது ஞாபகம் வரும். ஆமா ஆமா, ஆக்சுவலா அது நல்லா இருந்துச்சு. என்னடா என்னைய மென்ஷன் பண்ணி திட்டிட்டு இருக்கீங்க? நான் என்னடா பண்ணேன்? பரணி ப்ரோ, பாபினம் ப்ரோ, எஸ்கே மென்ஸ் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? என்ன ப்ரோ? எஸ்கே மென்ஸ் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? நான் ஒன்னும் சேரல ப்ரோ, நான் மட்டும் தானே டிஃபெண்ட் பண்ணேன். ப்ரோ பண்ணு ப்ரோ, ஏன் ப்ரோ நீ தான். இல்ல ப்ரோ, பரணி ப்ரோ, எனக்கு அந்த எஸ்கே கேமியோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த சீன் வந்து எனக்கு நல்லா ஏதாச்சும் தேட்டர் வர செம்ம அது. ஸோ அது வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அங்க தேட்டர் எப்படி ரெஸ்பான்ஸ் பயங்கரமா? நான் ஜாலியா என்ஜாய் பண்ணேன், ஃபுல்லா என்ஜாய் பண்ணேன். எனக்கு நல்லா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல அப்படி ஒரு சீன்னு சொல்லி, பட் நல்லா இருந்துச்சு. ஆனா அது நேத்தே சொல்லிட்டாங்க ப்ரோ. அது ரொம்ப எனக்கு அந்த சஸ்பென்ஸ்ன்றது வந்து பெரிய ஹீரோ படத்துக்கு உடஞ்சு போயிருக்கு. ஸோ அது ரொம்ப நேத்தே இது இந்த நெகட்டிவ் ரோல் வந்து இன்னொரு கேரக்டர் அவங்க தான் பண்றாங்கன்னு சொல்லி நேத்தே சொல்லிட்டாங்க. ஸோ அது ஒரு லைட்டா டிஃபரெண்ட். அது ஓகே, நீங்க போஸ்டர் வந்துருச்சு அதனால மேபி சொல்லலாம். பட் இருந்தாலுமே வந்துட்டு ப்ரோ இதுல ஸ்பீக்கர் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க, நாய்ஸ் வருதுனால. பேசி முடிச்சுட்டு மியூட் பண்ணுங்க. என்னன்னா எனக்கு அது காலையில நான் படம் பார்க்குறப்ப எனக்கு தெரியாது. நான் 4 மணி ஷோ பார்க்குறப்ப எனக்கு வந்து தெரியாது அப்படி ஒரு விஷயம் வரும், அப்படி ஒரு இருக்குன்னு சொல்லி. ஆனால் இதுக்கு முன்னாடி நிறையா வந்து அந்த ஸ்பெக்குலேட் ஆச்சு, இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி. வேற சில விஷயங்களுமே வந்துட்டு ஸ்பெக்குலேட் ஆச்சு. பட் எனக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், நான் எந்த இன்டர்வியூவும் பார்க்கக்கூடாது, நான் எதுவுமே இல்லாமல் நான் வந்து ஒரு லோ ஹைப்பில் இவ்வளோதான் நல்லா டீசெண்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு பரணி ப்ரோ பெஹேனுட்ஸ் இன்டர்வியூல கோபிநாத்தே போட்டு வாங்கிட்டாரு. அதுதான் ப்ரோ, அதனால தான் நான் எந்த இன்டர்வியூ பார்க்கல. எல்லா டெஸ்டையுமே வாங்கிட்டாரு அவரு. அது வெங்கட் பிரபுட்டே வாங்கிட்டாரு. நான் தான் சொல்றேன், நான் வந்து இப்போ இன்டர்வியூஸ்ல வந்து இப்போ இது என்ன சொல்ல, பிரேம்ஜியும் வைபவும் நிறைய ஹைப் பண்ணாங்க படத்தை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு என்னன்னா இதெல்லாம் எதுவுமே தெரியாம நான் வந்து கொஞ்சம் போகணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து சில இது வாழை அந்த மாதிரி படம்லாம் பார்க்கும்போது ட்ரெய்லர் கூட பார்க்காம நான் வந்து எம்டியா பிளாங்காக தான் போய் படம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஒர்க் ஆச்சு. ஸோ அப்படின்றப்ப ஒரு பெரிய படம்ன்றப்ப கண்டிப்பாக ஹைப் நமக்குள்ளேயே மனசில் வந்து இருக்கும். பட் இந்த மாதிரி இன்டர்வியூஸ் இதெல்லாம் பார்க்குறப்ப சில விஷயங்கள் தெரியாமல் ஏதாவது ஒன்று இன்டெரக்டாக சொல்கிறதோ இல்லை ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு சொல்லி தான் நான் வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு சைலண்டாகவே அப்படியே அமைதியாகவே இருந்து மெயின்டைன் பண்ணி தான் வந்து போய் பார்த்தேன். அதனால தான் எனக்கு வந்து சில அந்த குட்டி குட்டி சர்ப்ரைசஸ், சின்ன சின்ன விஷயங்கள் கூட எனக்கு வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆச்சுன்றது தான் சொல்கிறேன். இப்போ வந்து கல்ல வந்து போஸ்ட் கூட எனக்கு தெரியாது அப்படி ஒரு போஸ்ட் வரப்போகுதுன்னு சொல்லி. அதனால தான் எனக்கு வந்து அந்த சீன் வந்து ஒர்க் ஆச்சு. அந்த டேர்னிங் பாயிண்ட் சீன் வந்து எனக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சு. சர்ப்ரைஸ். ஆமாம் ப்ரோ, காலையில் வந்து போஸ்ட் அதுலேயே ஸ்பாய்லர் பண்ணிட்டாரு. ஆனா நான் என்ன நினைச்சேன், ட்ரெய்லர் பார்த்துட்டு இது வந்து முழுக்க முழுக்க அப்பாவோட கதையா தான் இருக்க போது. பையன் கேரக்டர் வந்து நானும் ஹெல்ப் பண்றப்பான்னு சும்மா கூட வர மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சேன். அப்படிதான் இருந்திருந்தா இன்னுமே டம்மியா இருந்திருக்கும். இப்ப இந்த ரூட்ல இந்த கேரக்டர் போய் எனக்கு காந்தி கேரக்டர் தான் மைண்ட்ல நிக்குது. இன்னும் அப்படிலாம் போயிருந்தா சுத்தமா நின்று இருக்காது இந்த பையன் கேரக்டர். இந்த ரூட்ல போனதாலதான் இந்த அளவுக்கு அது நின்று இருக்கு இந்த கேரக்டர். என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான் ப்ரோ. இதுக்கு யாராவது வந்துட போறாரு? சொல்லுங்க ப்ரோ. நடுவுல இதாயிடுச்சு, பிரேக் ஆயிடுச்சு. என்ன சொன்னீங்க? இல்ல எங்க ஏரியாவுல நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஏன்னா இங்க படம் 4 நிமிஷம் 1 நிமிஷம் எல்லாம் போடல. எல்லாம் பாலக்காடு தான் ப்ரோ வந்திருப்பாங்க. நான் கொச்சின்ல இருக்கேன். ஓகே ப்ரோ. எல்லாம் அந்த பார்டர்ல தான் நிறைய பேர் வருவாங்க. பாலக்காடு இல்லைன்னா அந்த சைடு கன்னியாகுமரி அந்த சைடு நிறைய பேர் இங்க பெங்களூர் போயிருக்காங்க. ஆமா ஆமா, இதுக்காக வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிலாம் 2-3 பேர் பெங்களூர்லாம் போயிருக்காங்க. நிறைய பேர் போயிருக்காங்க ப்ரோ. ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு தெரியுது. சூப்பர். நீங்க படம் பார்த்துட்டீங்களா? இல்ல ப்ரோ, டைம் இல்ல, போகல. நாளைக்கு பாத்துறோம். நாளைக்கு பார்த்துட்டு ஸ்பேஸ்ல பேசலாம். விமர்சனம் தாண்டி நீ யாரும் சொன்னாங்க எஸ்கே கேமியோ பண்ணது, சில பேர் அக்செப்ட் பண்ணல அப்படின்ட்டு. எல்லாருக்கும் அந்த ரோலக்ஸ் மாதிரி கேரக்டர் அமைஞ்சிடாதுல. ஒரு படத்துல ஒரு டிஃபரெண்ட் ஜானர் தானே. கண்டிப்பா கண்டிப்பா, அதுதான் சொல்லிக்கிறேன். ரோலக்ஸ் கேரக்டர் வந்து அந்த மாதிரி பண்ணாதான் பண்ணணும் அப்படி கிடையாது. இப்போ எஸ்எம்எஸ் படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எஸ்எம்எஸ்ல ராஜேஷ் படம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு படத்துலயும் ஒரு கேமியோ வருவாங்க. அது இம்பார்ட்டன்டா இருக்கும், அவ்வளவுதான். அதையும் நம்ம ரோலக்ஸா கூட கம்பேர் பண்ண முடியாதுல்ல. இது சும்மா ஸ்பெஷல் அப்பியரன்ஸ். அதுதான் இது விபி கூட கேட்டிருக்கலாம், நீங்க வந்து பாருங்க. விபி படத்துல நிறைய ஸ்பெஷல் அதுதான் முன்னாடில இருந்து எல்லா படத்துலயும் ஒரு இருக்கும். அதுக்காக நான் விபி கேட்டிருப்பாரு. சோ வரேன்னு சொன்னா அடுத்த படம் ஹீரோ அவரு டைரக்டர், அப்புறம் அதனால வந்திருப்பாரு.
ஆக்சுவலா நான் கொஞ்சம் லைட்டா வேற மாரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனா இது கூட எனக்கு ஒர்க் ஆச்சு. நான் என்ன நினைச்சிட்டேன், அடுத்த படம் விபி கூட பண்றதுனால, அந்த படத்தோட கேரக்டர் தான் அப்படி வருவாப்ல அப்படின்னு நினைச்சேன் நானு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அதை இதையும் ஜாயின் பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்களா? ஜாயின் பண்ணுவாங்க இந்த சென்ஸ், சும்மா ஒரு ஃபன்னுக்காக அந்த ஒரு கேரக்டர் வரும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். அது என்ன சிறுத்துல சொன்ன மாதிரி நீங்க இப்ப அதை விட பழைய டெக்னிக் யூஸ் பண்ணிட்டாதான் நீங்க இது ரொம்ப பழசா யோசிச்சிருக்கீங்க. அப்படியா? இல்ல நான் அப்படிதான் ஆக்சுவலா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பரவாயில்ல. ஆனா இது பிடிச்சிருந்துச்சு. நல்ல ரெஸ்பான்ஸ் எனக்கு ஆனஸ்டா அந்த இப்போ ஒருத்தர் வந்து ஸ்பாயிலர் பண்ணிட்டு போனார்ல, அந்த சீனும் சரி, லியோ கிளைமேக்ஸ்ல கமல் போன் பண்றது சரி, எதுக்குன்ற மாதிரிதான் இருந்துச்சு. ஏன்னா விஜய் சார் இன்னும் படம் நடிக்க போறது இல்ல, எதுக்கு இப்படி லீடு கொடுக்கணும் அடுத்ததுக்கு, இது வேற என்னன்ற மாதிரிதான் இருந்துச்சு. இல்ல அது லீடு மாதிரி நான் பார்க்கல. ஆக்சுவலா லீடோட வேற ஒரு விஷயத்த கன்வே பண்றதுக்காக அப்படி பண்ணிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி, உங்களுக்கு ஏதோ புதுசா புரிஞ்சிருக்கு, நம்ம சண்டே பேசுவோம். இல்ல ஆக்சுவலா இந்த விஷயம் எனக்கு வந்து சொன்னதே வந்து சுகுமார் ப்ரோ தான். எனக்கு அப்பதான் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு, இப்படி கூட யோசிக்கலாமா அப்படின்னு சொல்லி. எது பர்னி? எண்ட் கிரெடிட்ஸ்னா. ஓகே ஓகே. சூப்பர் ப்ரோ. நீங்க எப்போ ப்ரோ பாத்தீங்க? நேத்தியே பாத்துட்டீங்களா? நீங்க பாத்தீங்களா? நல்லதான் ப்ரோ பார்த்தேன். அவர் எப்படி நேத்து பாப்பாரு? இன்னைக்கு தானே ரிலீஸ் ஆச்சு படம். செலிபிரிட்டி இல்ல ப்ரோ, செலிபிரிட்டி பெரிய படத்துல போட மாட்டாங்க ப்ரோ. அது பெரிய படத்தோட நிறைய போட்டோ டெய்லி போட்டோ போடுறாரு, தவிர வேற யாருமே பார்க்க. சும்மா நான் பிரேக் ஆச்சு, மறுபடியும் பேசுங்க. அதுதான் சொல்றேன், பெரிய படத்துக்குலாம் வந்துட்டு அந்த டீம்ல இருக்கிறவங்களே செலக்டிவா தான் பார்ப்பாங்கன்ற. அவர் எப்பயுமே விருது கூப்பிட்டாதான் போவாருன்றத சிம்பாலிக்கா சொல்றாரு. இல்ல ஆக்சுவலா வந்து பெரிய படம் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து காலையில 9 மணிக்கு தான் போடுவாங்க. மற்ற படங்கள் எல்லாமே வந்து ப்ரீமியர் ஷோ வந்து 2 நாள் முன்னாடி 1 நாள் முன்னாடி போடுவாங்க. இப்போ செப்டம்பர் 20 எல்லாம் நிறைய படம் ரிலீஸ் ஆகுது, அதெல்லாமே வந்து கரெக்டா வந்து முன்னாடியே வந்து ஒரு பார்த்துருவாரு ப்ரீமியர் ஷோ போட்டாங்கன்னா. இல்ல சுமார் ப்ரோ, நீங்க ஆல்ரெடி லப்பர் பந்து பாத்துட்டீங்களா ப்ரோ? பார்க்கல, ஆனா கிட்ட வரும்போது பார்த்துருவேன் ரிலீஸ்க்கு முன்னாடி. இல்ல நிறைய பேரு இல்ல வாய்ஸ் ரொம்ப லோ. ஹாலித் ப்ரோ ரொம்ப நேரமா பேச ட்ரை பண்றாரு, அவர் பேச. சரி ஓகே. ப்ரோ இல்ல அந்த ரோலக்ஸ் கம்பாரிசன் வந்துச்சுல, அதுக்குதான் கமல் சாரோட ரசிகர் சூர்யா சாரு. இதுல வந்து சிவகார்த்திகேயனும் விஜயும் பாத்தீங்கன்னா சேம் கமர்ஷியல் ரூட்டு. இதோட அதை கம்பேர் பண்ணவே முடியாது. இதுல வந்து நான் விஜய் ஃபேனா சொல்றேன், நான்லாம் கை தட்டினேன் அந்த சிவகார்த்திகேயன் பேசுற டைலாக்கு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. அது சிவகார்த்திகேயன்னாலே காமெடி தான் பண்ணுவாரு, அந்த காமிக்கலும் இருக்கு, பிளஸ் வந்து சொல்ல வேண்டிய பஞ்சும் செம்மையா சொன்னாரு. கூஸ் பம்ப்ஸா இருந்தது சீரியஸா. அததான் சொல்லணும். ரோலக்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க, அது வேற இது வேற. ஹலோ சுகுமார் ப்ரோ. நல்லா சொன்னீங்க, தேங்க்ஸ். ஹலோ சுகுமார் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. படம் பார்க்கலன்னு சொன்னீங்க, ஆனா நேத்து பேசுறப்ப சொன்னீங்க, பரணி கிட்ட சொன்னீங்க அந்த விஜய் டிவி அவார்ட் பத்தி வரும் பாருங்க, நல்லா நோட் பண்ணி ஒரு இன்ட் மாதிரி கொடுத்தீங்க நேத்து. அது அப்படியே வந்தது இன்னைக்கு படத்துல. ஐயோ சொன்னா என்ன சொல்லிருக்கீங்க நேத்து சொன்னீங்களே, பரணி நோட் பண்ணிக்க. இல்ல அது பிரகாஷ் ப்ரோ சொன்னாரு என்கிட்ட. இல்ல சுகுமார் ப்ரோ தான் சொன்னாரு. சுகுமார் இல்ல, பிரகாஷ் ப்ரோ தான் சொன்னாப்ல. பிரகாஷ் ப்ரோ தான் சொன்னாரு. யாரோ சொன்னாங்க விஜய் அவார்ட்ஸ் நோட் பண்ணி வை, நோட் பண்ணி. கரெக்ட்டா அந்த டயலாக் அப்படியே வந்தது. அது எனக்கும் தெரியல ப்ரோ, எனக்கு நோட் பண்ணி வைங்க, நாளைக்கு பேசலாம் அப்படின்னாரு. என்னன்னா வந்துட்டு அதே மாதிரி ஒரு அஜித் ஃபேன் வந்து கரெக்டா போட்டிருந்தாரு ப்ரோ, கிளைமேக்ஸ் இப்பதான் அமையும் சொல்லி தங்கம் சொல்லி ஒருத்தர் ஆகஸ்ட் 15 போட்டிருந்தாரு, இந்த மாதிரிதான் கிளைமேக்ஸ் முடிய போது பாருங்கன்னு சொல்லி. அதே மாதிரி சொல்றேன். ஒண்ணு இல்ல சொல்லட்டுமா? இல்ல என்னன்னா ஸ்டேடியம்ல எடுத்திருக்காங்க கிளைமேக்ஸ் வந்துட்டு. அது கேரளால எடுத்தது ஆக்சுவலா. அந்த ஷூட் மொத்தமே அது அந்த எடுக்கும் போதே நிறைய பேருக்கு வந்துட்டு இது சிஎஸ்கே ஓரியன்டா ஏதோ எடுக்க போறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. பிளஸ் சில பேருக்கு வந்து நியூஸே வந்துட்டு நிறைய வெளியே வந்துடுச்சு. அதனாலதான் பிரச்சனையே ஆச்சு தவிர நிறைய லீக் ஆயிடுச்சு. இல்ல நிறைய பேர் கெஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி சிவகார்த்திகேயன் வந்து மேட்ச் பார்க்க தான் வந்திருப்பாரு அப்படின்றது நிறைய பேர் சொன்னாங்க. அதே போலதான் இருந்தது. இல்ல ஆக்சுவலா வந்து இந்த படத்துல வந்து சிம்பிள் வெங்கட் பிரபு ஒரு ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு,
அதாவது ஒரு படத்துல வந்து எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க, லைட் மேன்ல இருந்து அந்த ப்ரொடக்ஷன்ல அந்த சாப்பாடு போடுறவங்க வந்து ஏகப்பட்ட பேர். இப்போ ஃபீல்டுக்குள்ள வந்துட்டு சிவகார்த்திகேயன் வராரு அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், ஓகே இவர் இதுல ஏதோ பண்றாரு அப்படின்னு. அந்த மாதிரி தான் எதனா ஒன்று லீக் ஆயிடும். இப்பெல்லாம் இந்த மாதிரி வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ஷியலா வச்சுக்கவே முடியாது. இந்த லீக்கை நம்பிதான் ப்ரோ என் கூட வந்த ஒருத்தன் கடைசி 40 நிமிஷத்தையும் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். எப்படியும் தோனி வந்துருவாரு, ஒரு பஞ்சு பேசுவாருன்னு அவனும் எடுத்துக்கிட்டே இருக்கான். ஏண்டா இருக்கா விடுறா பாத்துக்கலான்ற. அவன் வெறித்தனமான தோனி ஃபேன் போல அவன் எடுத்துக்கிட்டே இருக்கான். எப்படியும் தோனி சீட் வந்துரும். ஆனா வந்துச்சுல, இங்க வந்துச்சு. இல்ல அது வேற மாதிரி, அது என்ன சொல்ல வேற மாதிரி காமிச்சிருந்தாங்க ஆக்சுவலா. ஆனா அது ஒரு மாதிரி நல்லா இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அவன் எப்படியாவது எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டுடலான்னு அவனையும் எடுத்துக்கிட்டே இருக்கான். அந்த வடிவேல் ஒரு படத்துல ஸ்ட்ராவை குத்தி ஓட்ட போட ட்ரை பண்ணிட்டே இருப்பார்ல, அந்த மாதிரி எடுத்து தள்ளிட்டே இருக்கான். அவன் பாட்டுக்கு டெலிட் பண்ணிட்டே இருக்கான். இதுலயும் வரலையா. நம்ம கோட்டோட நம்ம ஸ்பேஸோட கோட் பிரகாஷ்க்கு இன்னைக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே பிரகாஷ் ப்ரோ. ஹாப்பி பர்த்டே ப்ரோ. நீங்க பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ப்ரோ. ஹாப்பி பர்த்டே பிரகாஷ் ப்ரோ. கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணிட்டு வந்திருக்காரு. அனைவருக்கும் நன்றி. ஆக்சுவலா அவரு ஏன் லேட்டா வந்தாருன்னா அவருக்கு ஃபோன் கால்ஸ் காலையில இருந்து இதுவரையும் கண்டினியூஸா வந்துட்டே இருக்கான். அவரால் வந்து அட்டன் பண்ணி வந்து ஃபோனே வந்து ரொம்ப ஹேங் ஆயிடுச்சு அப்படின்றதுனால அவரால் இப்போ வர முடியல. அதனால தான் இப்போ வராரு. மணி சார மிஸ் பண்ண இதெல்லாம் சொன்னாங்க. இல்ல வாழ்த்தி அனைவருக்கும் நன்றி. ஆனா என்னன்னா ஃபோன் கால்ஸ் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணுவோம், நடுவில் ஃபோன் பேசும்போது கட் ஆயிரும். அப்படிங்கிறனால தான் இன்னைக்கு ஜாயின் ஆகல. அது போக வந்து ஸ்பேஸ் ஆரம்பிச்ச நேரம் கிளைமேக்ஸ் ஓடி இருந்துச்சு. செகண்ட் டைம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ண நடுவில் ஏதோ திரும்ப பேசலாம்னு வரப்ப ஃபோன் வந்துருச்சு, ஆனால் கட் ஆயிடுச்சு. சரி, திரும்ப வாழ்த்தி அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ரோ செகண்ட் டைம் பார்க்குறப்ப ஸ்லோவாக இருந்துச்சு படம் ஏதாச்சும்? ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு இன்னும் செகண்ட் டைம்ல கொஞ்சம் பிஜிஎம் கிளியராக கிடைச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சவுண்ட் எஃபெக்ட் நம்ம பிஜிஎம் கேட்காது. அதுக்காக தான் நுண்ணிப்பாக கவனிச்சேன். செகண்ட் டைம் கொஞ்சம் பிஜிஎம் கூடுதலாக கேட்டுச்சு, அவ்வளோதான் வித்தியாசம். வேற ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. மியூசிக் எப்படி ப்ரோ இருந்துச்சு யுவன் பிஜிஎம்? முன்னாடி படம் அளவுக்கு இல்லைன்னு சொல்றாங்க. பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. அதாவது சூப்பர் ஆகாத இல்லை. இந்த படத்துக்கு வந்து படம் வந்து ஒரு 4-5 ஹை மூமெண்ட்ஸ் மேலே ஃபர்ஸ்ட் ஆஃப் நிறையா இருக்கும். அது வந்து அந்த ஹை மூமெண்ட்ஸுக்கு ஏற்ற பிஜிஎம் வந்து ஈவன் போடலைங்கிறது ஒரு ஈவன் ரசிகனான வருத்தம். இந்த படத்துல அதாவது படம் 4 இடத்துல ஒரு 2-3 இடத்துல மட்டும் நல்லா இருந்துச்சு ஈவன் பிஜிஎம். எப்படி சொல்லணும்னா, அங்கே ஒரு மெட்ரோ ஃபைட் வரும். அந்த மெட்ரோ அந்த சீக்வன்ஸ்ல மட்டும் செம்ம ஹை மூமெண்டா இருக்கும். அங்கேயும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஒரு பஜார் சீன் ஒன்று வரும். பஜார் சீன் உங்களுக்கு என்ன சீன் சொல்றது, இல்ல வைபவ் சீன் ஒன்று இருக்கும். வைபவ் பிளஸ் டபுள் விஜய் ஒரு காம்பினேஷன் சீன் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல செம பிஜிஎம் சொல்ல ஏங்க மாவீரன் நீங்க வர ஸ்பாயிலர் ஆயிட்டீங்க. நீங்க அரஸ்ட்னு சொல்லியிருந்தாலே போதுமே ப்ரோ, சண்டையை சொல்லாம. அது நான் சண்டையே சொல்லலையே, நான் தான் சொல்றேன். நான் சொல்ல வரதுன்னா பஜார் சீனு, வைபவ் சீனு, 2 விஜய் சீனு அப்படி சொல்றேன். ஏன்னா என்ன சீனு நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்லணுங்கிறதுக்காக மட்டும், மற்றபடி எந்த ஸ்பாயிலர் இல்லாம இருக்கிறதுக்காக தான். அந்த சீன்ல பிஜிஎம் நல்லா இருக்கும். ஓப்பனிங் சீன்ல செம்ம சர்ப்ரைஸ் சீன்ல வந்து இல்லைன்னா அன்எக்ஸ்பெக்டட் ஓப்பனிங். அந்த ஓப்பனிங்ல பிஜிஎம் நல்லா இருக்கும். அதே மாதிரி மைக் மோகனுக்கு ஒரு பிஜிஎம் ஒன்று போட்டிருப்பா. அப்படி அது செகண்ட் டைம்ல கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு 3 நாள் தான் ஸ்பெசிஃபிக்கா சொல்ற மாதிரி இருக்கு. மற்றபடி ஒரு பெரிய படத்துல இவன் ஒர்க் பண்ணாருன்னு படம் பூரா தெரிக்க விட்டுருப்பாரு. இந்த கத்தியை தெரிக்கிற மாதிரி தாமிரபரணி, பில்லா, மங்காத்தா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆரம்பிச்ச இடத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு பருத்தி வீரன் மாதிரியான படங்கள். இது மாதிரி எந்த படம் போனாலும் எந்த ஜானர் போனாலும் ஒரு A to Z ஸ்டார்ட் டு ஃபினிஷ் பயங்கரமா கொடுப்பாரு. இந்த படத்துல அது மிஸ்ஸிங். ஒரு 4-5 இடத்துல ஹை மொமெண்ட் கொடுத்தாரு தவிர மற்றபடி டோட்டலா ஒரு ஃபுல்ஃபில் பண்ணல யுவன், அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு செகண்ட் டைம் பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறது பெரிய வித்தியாசம் இல்லை. செகண்ட் டைம் கொஞ்சம் கிளியரா கேட்டுச்சு பிஜிஎம், அவ்வளவுதான். இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வந்தேங்கறனால மத்தவங்க படத்தை பத்தி பேசி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம படத்துக்குள்ள வருவோம். நான் நீங்க தான் பாக்கி. அப்ப என்னன்னா இப்போ நான் என்ன சொல்றேன்னா, சுகுமார் ப்ரோவும் ஆதி ப்ரோவும் சொல்லட்டும். இப்போ ஆதி ப்ரோ இப்பதான் வந்திருக்காரு. அவரோட ஒப்பீனியன் சொல்லி நம்ம அப்படி அவர் ரிவ்யூ நான் பார்க்கல. ஏன்னா காலையில இருந்து மெசேஜ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நேரம் தெரியல. இன்னைக்கு என்னன்னு தெரியல, படம் பெருசா ஒர்க் ஆகலன்ற மாதிரி தான் ட்வீட் பண்ணியிருந்தாரு. இல்ல ப்ரோ, சின்ன சின்ன கண்கள் ஆக்ஷன் வெர்ஷனா ஒரு மியூசிக் வந்து செய்வாரு.
அப்படியே பயங்கரமா ஆக்ஷன் வருஷன் மாதிரி இருந்துச்சு, சின்ன சின்ன கண்கள். அது நோட் பண்ணீங்களா? செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் செகண்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் நோட் பண்ணேன். இந்த மியூசிக் இருக்கு கவனிக்கிற மாதிரி இருந்துச்சு, பரவாயில்ல. செகண்ட் டைம் பார்த்ததுல அது ஒண்ணுதான் பெனிஃபிட். ஃபேமிலியோட போறீங்களா ப்ரோ? இன்னைக்குமே ஃபேமிலியோட தான் போனேன், குழந்தைங்களை கூப்பிட்டு போனேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு தடவை ஃபேமிலியோட போனேன். வீட்டுல பிடிச்சிருந்துச்சானா? இன்னைக்கு வந்து எப்படின்னா வர வேண்டிய ஃப்ரெண்டு வரல, அதனால வந்து இன்னைக்குமே வந்து டக்குனு பர்த்டே ஸ்பெஷல் டக்குனு ஃபேமிலியை கூட்டு போறேன்னு ஃபேமிலியை கூட்டு போயிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு தடவை புக் பண்ணியிருக்கேன். அது வந்து டோட்டல் ஃபேமிலிக்கு புக் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம வீட்டோட போயிட்டு வந்திருக்கிறேன். இது வந்து டோட்டல் ஃபேமிலி, நம்ம தங்கச்சி வீட்டுக்காரு, நம்ம அப்படி இல்லை டோட்டலாக சேர்ந்து போகிற மாதிரி. சூப்பர். மாவீரன் ப்ரோ ஒரு ஃப்ளோல யோன்னு சொல்லிட்டேன், சாரி. நான் நோட் பண்ணல ப்ரோ, இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே. ஹலோ, ஒரு இன்டென்ஷனா சொன்னாலும் நோ ப்ராப்ளம். அவ்வளோதான். இல்ல இல்ல, ஒரு ஃப்ளோல தான் சொன்னேன். முனிஷ் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. சரி சொல்லுங்க பிரதர், முனிஷ் பிரதர். படம் நல்லா இருந்தது. அந்த கிளைமேக்ஸ்லாம் பயங்கர இருந்தது. விஜய் கெட்டப் அந்த டிஐ பண்ணிருக்காங்க, அது கூட நல்லா இருந்தது. ஆனா அந்த ஓல்ட் கெட்டப் மாத்தும் போது அந்த தாடி எல்லாம் கொஞ்சம் அப்படி சரியா இல்லாத மாதிரியே தோணுச்சு அந்த கெட்டப். அது எப்படி பண்றீங்க? இல்ல அதுல கூட தெரியல, கார் சீக்வன்ஸ்ல மட்டும் தனியா தெரியும் தாடி. இந்த கார்ல 2 பேரும் வருவாங்களா கடைசியில, அப்போதான் கொஞ்சம் டிஃபரெண்டா தெரியும். மத்த ஓப்பனிங் எனக்கு சரியா தெரியல. அந்த கார் சீக்வன்ஸ் கடைசி கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி வர சீக்வன்ஸ் கூட கொஞ்சம் ஒரு தனியா தெரியும். ஆனா எனக்கு படத்துல ரொம்ப பிடிச்சது அந்த ஓல்டு விஜய் கேரக்டர். ஏன்னா அதுதான் நுணுக்கமான சில எக்ஸ்பிரஷன் நம்ம கவனிக்க முடியும் இந்த படத்துல. மத்த படங்கள்ல விஜய் என்னன்னா இந்த சின்ன இந்த எக்ஸ்பிரஷன் காமிக்கிறத விட இந்த படத்துல கொஞ்சம் சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா வந்து உதாரணமா ஒரு இந்த இன்ட்ராகேஷன் சீன் வரும்ல, அந்த இன்ட்ராகேஷன் சீன்லாம் அந்த விஜயோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுறது பூராமே சூப்பரா இருக்கும். எனக்கு படத்துல வந்து இதுல சேட்டனா அதுதான் எனக்கு நடிப்புல வந்து பர்ஃபார்மரா எனக்கு அந்த பெரிய விஜய் தான் பிடிச்சிருந்துச்சு. ப்ரோ அதே மாதிரி டவுட் இருக்கு ப்ரோ, இந்த படம் எப்படி ஓப்பன் எண்டிங் கிளைமேக்ஸ் மாதிரியா இல்ல என்னன்னு எனக்கு புரியல ப்ரோ. கிளைமேக்ஸ் கொஞ்சம் நெருக்கி வரப்ப எண்ட் கிரெடிட்ஸ் தானே ப்ரோ, அத பத்தி நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை பேசலாம். இல்ல நான் என்ன கேட்டேன்னா ஸ்பாயிலரோட பேசுறத இப்ப நம்ம இந்த படம் பெரிய படங்கிறனாலையும் எல்லாரும் பெரும்பாலும் பார்த்துருப்பாங்கனாலே வீக்கெண்ட் வரைக்கும் கூட தள்ளி போட தேவையில்ல, நாளைக்கே நம்ம டோட்டலா பேசிக்குவோம். நாளைக்கே வந்து இல்ல பெரும்பாலும் பாத்துறாங்க. இப்ப ஆன்லைன்ல உள்ளவங்க பாத்துருவாங்க, ஏன்னா ஆன்லைன்ல ஸ்பாயிலர் வருங்கிறனால அவங்க பாத்துருவாங்க. நாளைக்கு என்ன பண்ணுவோம்னா 8 to 9 வரைக்கும் ஸ்பாயிலர் இல்லாம பேசிடுவோம். 9ல இருந்து 10 மணி வரைக்கும் 1/2 மணி நேரம் ஸ்பாயிலர்னு பேசி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அமுச்சு விட்டு பேசுவோம். ஏன்னா எல்லாரும் ஆர்வமா இருக்காங்க, நிறைய பேர் அந்த கிளைமேக்ஸ் சும்மா இருக்கிறவே கேட்டா கொஞ்சம், அதனால மத்தவங்களுக்கு நம்ம டீட்டெயிலா சொல்லிடுவோம். பிரகாஷ், அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா அப்ப ஒரிஜினலா இருக்கிற ரெக்கார்ட்ஸ் நீங்க போட்டுருக்கணும்ல. எதுக்கு வந்து விஜய் ரெக்கார்ட்ஸ் பண்ணி நீங்க போடாம சைலண்டா இருந்திருக்கீங்க இத்தனை நாளா? நீங்க வந்து நீங்க உங்களோட ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லா எடுத்துட்டு நாங்க பாத்துட்டு இருக்கோம். எப்படி வந்து விஜய் நான் ரெக்கார்ட்ஸ் மட்டுமே இல்ல, நீங்க கண்டிப்பா நான் செக் பண்ணுங்க, ஃபுல்லா செக் பண்ணுங்க. எப்படி அது உண்மையா இல்லையா உண்மை என்ன கேக்குறீங்கன்னே தெரியல. நீங்களா திடீர்னு வந்துட்டு திடீர்னு பேசிட்டு இருக்கீங்க. என்ன கேள்வி கேக்குறீங்கன்னே தெரியல. விஜய்னா ரெக்கார்ட்ஸ் மட்டுமே கிடையாது, அது எப்படின்னு நான் கேக்குறேன். அவ்வளவுதான். என்ன கேக்குறாருன்னே தெரியலையே. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னே புரியல. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. சரி விட ஆதி ப்ரோ வாங்க. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க பிரதர். சொல்லுங்க. அதான் ப்ரோ இந்த அவர் ரெக்கார்டுன்னு கேக்குறாரு, சரி கேட்டுருவோம். இந்த கோட் படம் வந்து லியோ கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, எப்படின்னு நினைக்கிறீங்க? நம்ம தான் அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் பத்தி பேசுறதுன்னு சொல்லிட்டோம். அவங்க அபிஷியலா போஸ்ட் சென்ட் பண்ணா அந்த போஸ்ட் நம்ம ஷேர் பண்ணிடுவோம் நம்ம இதுல. நமக்கு அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி படம் ஓடி முடிஞ்சு வந்தாதான் நமக்கு தெரியுமே. ஓகேங்களா? படமே நம்ம நைட்ஸ் வரைக்கும் ஓடுது, எல்லா ஊர்லயும் போடுறாங்க, எல்லா ஊரையும் ஹவுஸ்ஃபுல் ஷோ போயிட்டு இருக்கு. நம்பர்ஸ் நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்லாம் கரெக்டா தெரியும், யாருக்குமே தெரியாதுங்க. நம்ம வந்துச்சுன்னா அவங்க சொல்ல அத நீங்க அப்பவே இன்னைக்கு நேத்து போடாம சொல்லிருக்கோம். நீங்க இப்ப ஏன் சொல்ற? யாருங்க ஒரு என்னங்க ஒரு பிரச்சனை? என்ன ப்ரோ சொல்றீங்க? ஐயா ஃபர்ஸ்ட் ஒண்ணே ஒண்ணுதான் பர்னி, நீங்க என்ன ஐடியான்னு எனக்கு தெரியல. ஒரு டீப் பிரீத் எடுத்துக்கங்க ப்ரோ. டீப் பிரீத் எடுத்துக்கிட்டு என்ன விஷயம், என்ன கேள்வி கேட்க வரீங்க, யார கேக்குறீங்க? அவரும் போட மாட்டீங்க சொல்ல மாட்டீங்க, போட மாட்டீங்க சொல்ல மாட்டீங்க, என்னன்னு கேட்க மாட்டாரு, என்னன்னு சொல்ல மாட்டாரு. எனக்கு புரியல, தலையும் புரியல காலும் புரியல மாதிரி தான் இருக்கு. ஒரு 2-3 வாட்டி ஆமாங்க போட மாட்டோம் அப்படின்னு சொல்றீங்க வேணா.
இல்ல பரணி ப்ரோ அத என்னன்னு சரி, தெரியலையே, எதுவும் இருந்தாலும் போட என்ன மாட்டாயா? கேக்குறாருன்னே தெரியல. அதுதாங்க சொல்றேன். எதனா யார்ட்டையும் சொல்லக்கூடாது பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி. பரணி ப்ரோ ஆளை வச்சு உங்களுக்கு ப்ராக்ட் பண்ணிட்டு ஆமா, அதுக்குதான் கூப்பிட்டே இருந்தாரு போல. மெசேஜ் அனுப்பிச்சு எனக்கு தெரிஞ்சதே 2-3 பேர் தாங்க. ஏங்க நீங்க வேற. சரி ஆதி ப்ரோ நீங்க வாங்க, உங்க கமெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் நான் என்ன இப்பதான் ஸ்பேஸ்க்குள்ள வந்தேன், நீங்க சொல்லி நானு நல்லா தூங்கிட்டேன், இப்பதான் ஏஞ்சிட்டேன். ஏஞ்சிட்டு பார்த்தேன், ஓ 9:15 நேரம் ஸ்பேஸ் ஓடிட்டு இருக்கு மேட்சா, மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலையே நானு அப்படி சொல்லிட்டு கரெக்டா இப்பதான் தூங்கி எந்திரிச்சிட்டு, ஐ மீன் தூரம் வேற எனக்கு. நான் இதுல போய் பார்த்தேன், ராக்கி சினிமாஸ்ல போய் பார்த்தேன் அம்பத்தூர்ல. தியேட்டர் ஆக்சுவலி எனக்கு பயங்கர புதுசா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க தியேட்டருக்குள்ள வெடி போடுறாங்க. இதெல்லாம் நான் கடைசியா பார்த்து எங்க ஊர்ல பார்த்தேன், மதுரையில பார்த்துருக்கேன். தியேட்டருக்குள்ள வெடி வெடிக்கிறாங்க. ஆமா ப்ரோ, இன்னைக்கு சரியா கேட்கல ப்ரோ. இதுவா பக்கத்துல வச்சு பேசுங்க. தேவி கலாண்ட தியேட்டர்ல ப்ரோ இன்னைக்கு அங்கதான் ஓபன் ஷோ பார்த்தேன். ஆக்சுவலி அங்கேயும் போட்டாங்களா? இல்ல தியேட்டருக்குள்ள ஸ்மோக், எவ்வளவு ஸ்மோக் ப்ரோ, படம் ஃபுல்லா ஸ்மோக்கா தான் ப்ரோ இருக்கு. அப்ப படம் பாக்க 7-8 ஸ்மோக் வாங்கிட்டு இருப்பாங்க ப்ரோ. 4 டிஸ்பிளே போட்டு கொளுத்திட்டு இருக்கானுங்க ப்ரோ. வாட்டுக்கு படமே பார்க்க மூச்சு வச்சு அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. கரெக்ட். ஆனா எங்களுக்கு நல்ல வேலை அந்த அளவுக்கு இல்ல ப்ரோ. எப்பவுமே வெடி தான் ப்ரோ அடிப்பானுங்க உள்ள. ஆனா இந்த என்ன ஸ்மோக் கொண்டு வந்துட்டானுங்க. நான் ஆக்சுவலா அங்கதான் எப்பவுமே ஓப்பன் ஸ்டாக், எப்பவுமே அங்க வெடி போடுவாங்க உள்ள தேட்டருக்குள்ள வைங்க. இங்க பெரிய தியேட்டர்ன்றதுனால பெருசா இந்த வெடியோட வாசனை மட்டும் வந்துச்சு. ஆனா இந்த வெடி வெடிச்ச பின்னாடி ஒரு ஸ்மெல் மாதிரி வரல, அது வந்துச்சு. ஆனா பெருசா இந்த புகை வரல. அவ்வளவு வெடிக்கல. ஒரு 5-6 வாட்டி வெடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவு மெயின் ஆட்களோட என்ட்ரி கேமியோ அதுக்கெல்லாம் மட்டும் வெடிச்சாங்க. பரணி ப்ரோ கேரளால எப்படி இருக்கு பிரதர்? நல்லா இருக்கு. அங்க எப்படி இருக்கு? அப்படியா? ஏன்னா டிஎல்ல நிறைய புக்கிங்ஸ் கேக்குறீங்களா? ரெஸ்பான்ஸ் கேக்குறேன். இங்க கொஞ்சம் மிக்ஸ்ட் ரெஸ்பான்ஸா தான் ப்ரோ இருக்கு. அப்படிங்களா? ஏன்னா நிறைய டிஎல்ல கேரளா தான் டிசப்பாயிண்ட் நிறைய வீடியோஸ் வந்து அது உண்மையா இல்ல ஃபேக் வீடியோ. கொஞ்சம் இங்க வந்து கொஞ்சம் லைட்டா டிசப்பாயின்ட்மென்ட்ஸ் இருக்குது. சில இடத்துல மிக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் தான் வந்திருக்கு இங்கேயுமே. இல்ல லியோக்கும் வந்துச்சு, இந்த படத்துக்குமே வந்து சில மிக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ். நிறைய பாசிட்டிவ் வந்ததுல இல்ல ப்ரோ, லியோக்கு நிறைய பாசிட்டிவ். லியோக்குமே மிக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் தான் வந்துச்சு. லியோட இது கம்மியா வந்திருக்கு. ப்ரோ ஒரு 3-4 பேர் ஸ்பீக்கர் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸ்பீக்கர் பேசும்போது மட்டும் ஆன் பண்ணிட்டு மத்த நேரம் மியூட் பண்ணுங்க. ட்ரோலர் ப்ரோ ஸ்பாயிலர் வர ஸ்பாயிலர் ஆக கூடாது, எனக்கு ஸ்பாயிலரே தெரிய கூடாதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஹலோ புரியல. அது முன்னாடி நாள் இப்ப நாளைக்கு படம் பார்க்க போறீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாயிலரே எதுவும் தெரிய கூடாதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அதிகபட்சம்? ஹலோ நான் இப்ப இன்னைக்கு காலையில இருந்து நான் இதுக்கே வரல, ட்விட்டருக்கே வரல. நான் இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா வராம இருப்பீங்க. பரணி என்ன பண்ணிருக்கான், போனை லாரி கீழ போட்டு போனை வந்து சுக்குநூறா ஆக்கியிருக்கான். இருந்தாதானா பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அது கரெக்ட். அவர் ஆள் இருக்காருல்லங்க. இல்ல ஆதி ப்ரோ உண்மை நைட்டு மெசேஜ் அனுப்பிச்சாரு. சொல்லுங்க. நைட்டு போட்டோ உடஞ்சிருச்சுன்னு மெசேஜ் அனுப்பிச்சாரு. போட்டோ உடஞ்சிருச்சு, என்ன இவர் போட்டோ உடஞ்சிருச்சு ஒன்னும் புரியலையே அப்படின்னு பார்த்தா கடைசியில தான் தெரியுது 3 மணிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு விடிய காத்தால. அதுலதான் போன் உடஞ்சிருச்சுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். போனே உடச்சிட்டு போயிருக்காரு ஸ்பாயிலர் தெரியக்கூடாதுன்னு. அம்மா ஐயோ இப்படி ஒரு முறத்தை வெளியே பார்த்ததே இல்லைங்க. தூக்கி எரிவாங்கல்லுங்க போனை மேல, அந்த மாதிரி ஜாயில வந்து அப்படியே தூக்கி எரிஞ்சிருப்பாப்ல. அவன் ஏதோ ஒரு பாத்துட்டு இருக்கான் போல டைம்ல இல்ல டென்ஷன் ஆகி அப்படியே விசில் வச்சிருக்கான். லாரி வந்து ஏத்தி நொறுக்கிட்டு இருக்குது போனை. இப்ப கூட சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணி தான் பேசின்னு இருக்கான். போன் இல்ல இப்ப கூட அவங்க கிட்ட. அவர் எப்பவுமே சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணி தான் பேசுவேன். பட் நான் இப்போ இன்னைக்கு காலையில இருந்து இந்த போன் இல்லாம கையெல்லாம் ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க, அந்த இது மாதிரி இருக்கு, எம்டியா இருக்கு கை ஒரு மாதிரி. கரெக்ட். உங்க ஃப்ரெண்ட் வேற போன் பண்ணிருப்பாரு நேரம் உங்களுக்கு, என்னங்க எப்படி இருந்துச்சு நான் பாத்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கூட பேச முடியாம போயிருக்கும். இல்ல அன்னியனா மாறினாரு. எஸ்கே பத்தி ஒருத்தர் தப்பா பேசினாரு, அன்னியனா மாறிட்டாரு. உடனே உள்ள இது வந்துருச்சு லைட்டா. தப்பா பேசினாரா? இதுக்கு சம்பந்தமே இல்லாம அவரை பத்தி தப்பா பேசலாம். என்ன சொல்ல சூர்யா இம்பாக்ட் இல்ல. அது அப்படியே அன்னியனா மாறிட்டாரு ஒரு 2 நிமிஷம். ஐயா அப்படியே தெரிஞ்சிச்சு. ப்ரோ கபாஸ் ப்ரோ கேக்குதா ப்ரோ? சொல்லுங்க பிரதர். கேக்குதாடி சொல்லுங்க ப்ரோ. அடுத்த டெக்ஸ்ட் படம் அப்டேட் எப்போ வருது?
மேக்ஸிமம் இந்த தீபாவளி படம் ரிலீஸ் வந்துருவேன் டேட் ப்ரோ. அன்னைக்கே நீங்க அடுத்த படத்துக்கு போயிட்டீங்க. இல்ல தீபாவளிக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ற மாதிரி பார்த்தேன். இந்த கூட காலி ஆயிடுத்து, அடுத்த கூட எடுங்கன்றாரு. அடுத்த படத்துக்கு போயிட்டு ஹைட் எத்தனை கரெக்டா இருக்கும். சரி ப்ரோ, அது அடுத்த படம் ரிலீஸ் வேற பண்ணா ப்ரோ பண்ணுவீங்க? அடுத்த படம் இல்லையே. அடுத்து என்ன bro, நான் எங்க ஏரியா எம்எல்ஏ ஆயிடுவேன். ப்ரோ நீங்க தான் ப்ரோ மாஸ். யாரு ப்ரோ சொன்னது எம்எல்ஏ? இல்லங்க, ஒளிவு மறைவு இல்லாம சொன்னாரு. செம்மங்க, உண்மையாலுமே பயங்கரம். செம்ம, ஆக்சுவலி செம்ம கவுண்டர். அது 2 செகண்ட்ல யோசிச்சு சொன்னாரு. செம்ம பயங்கரம். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். நான் இங்க மியூட் போட்டு பயங்கரமா சிரிச்சுட்டு இருக்கேன். நான் இங்க பயங்கரமா சிரிச்சுட்டு இருக்கேன். சைடுல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறேன். ப்ரோ ஹரிஷா சொன்னது. நான் பேசலாமா? நீங்க பேசுங்க ப்ரோ, பேசுங்க. ப்ரோ எல்லாரும் புக் மை ஷோல போய் எல்லாரும் ரேட்டிங் கொடுங்க. 10 ரேட்டிங் கொடுங்க. 10 ரேட்டிங் கொடுத்துடலாம் ப்ரோ. ஏங்க என்னங்க யாருங்க சொல்றது புரியல. இல்ல இல்ல அவங்க இல்ல ஏதோ அமௌண்ட் தரீங்களா ப்ரோ? இல்ல ப்ரோ, அமௌண்ட் 10 போட்டு அமைதியா ப்ரோ ரோஸ்ட் அடிச்சிட்டு இருக்கானுங்க. எம்கே ப்ரோ ஆக்சுவலா வந்து படம் வந்து எல்லா மேஜர் ஆஃப் தி ஆடியன்ஸ் பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். ஸோ அவங்க பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க ஃபுல் ரேட்டிங் கொடுப்பாங்க. மேபி சில பேத்துக்கு ஒர்க் ஆகலன்னா அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச ரேட்டிங் கொடுக்கட்டும். ஆனா இல்ல ப்ரோ, ஜெயிலருக்கே 9 போட்டிருக்காங்க, இதுக்கு 8.3 தான் வந்திருக்கு. அப்படியா? தெரியல, நான் பார்க்கல ப்ரோ, சாரி. இல்ல ப்ரோ, முத நாள்ன்றதுனால அப்படி வந்திருக்கு. அடுத்தடுத்த நாட்கள்ல எல்லாரும் நிறைய பேர் பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து அதிகமா இருந்தா எனக்கு ஃபீல் ஆகுது. கவலைப்படாதீங்க. நான் படம் ஆவரேஜ் தானே ப்ரோ, ஒத்துக்கிட்டா ஆகணும். புரியல என்னது? படம் என்ன ஆவரேஜ் தானே ப்ரோ, இப்போ ஒத்துக்கிட்டா ஆகணும் நம்மளும். இல்லங்க, ஆர்ட் சப்ஜெக்டிவ்ங்க. இப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் இன்னொருத்தருக்கு சுத்தமா பிடிக்காம போலாம். அப்படி தனிப்பட்டு ஒரு இது சொல்ல முடியாதுல்ல. இது இப்படிதான் இருக்கு, இது அப்படிதான் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் நமக்கு எப்படி இருக்குன்றதுனால நம்ம சொல்ல முடியும். ஒப்பீனியன் தான். அதுவும் கரெக்ட். இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறத நம்மள வச்சு செய்யறப்ப நமக்கு மனசு கஷ்டமா இருக்கு ப்ரோ. ஒரு எம்எல்ஏ இதுக்கெல்லாம் கஷ்டப்படலாமா? நாளைக்கு நீங்க என்ன மிக இதை விட பெரிய பெரிய விஷயம் எல்லாம் பார்க்க போறீங்க. இருந்தாலும் இது படம் தலைவர் படம் வந்து நிக்கிறப்ப நமக்கு ஒரு கஷ்டம் இருக்க முடியாது. சரியா விடுங்க. அப்பதானே சீக்கிரம் எம்எல்ஏ ஆவீங்க. இப்ப சீக்கிரம் போனாதான் நீங்க சீக்கிரம் ஆரம்பிப்பாங்க, சீக்கிரம் இதுவாங்க, நீங்க சீக்கிரம் எம்எல்ஏ ஆவீங்க. நம்ம வேலையாக வேணாமா? நீங்க இது இல்ல, நீங்க இப்படி பேசலாமா ஒரு எம்எல்ஏ? அதான் கோர்ட்டுக்கு வேற காசு கொடுக்கணும் ப்ரோ. ஆமா, இப்ப இருந்தே வேலை பார்க்க ஆரம்பிங்க. கமான், வாழ்த்துக்கள். ஆனா தோல ப்ரோ ஒன்னு சொல்றேன். சொல்லுப்பா. கேரளால இது வந்து நான் எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. பட் ஆனா கேரளால மட்டும் நீ கேரளா எம்எல்ஏ போறியா? கேரளால மட்டும் எந்த கட்சிக்காரங்களும் ஓட்டுக்கு காசு தரேன்னு சொல்லி ஒரு பைசா கொடுக்கவே மாட்டாங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன். இங்க நான் இவ்வளவு தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் ஒருத்தர் இருப்பாரு தெரியுங்களா? அவர் தினமும் ஒரு கதை சொல்லுவாரு. அவருக்கு ஏதாவது தினமும் ஒரு கதை சொல்லலைன்னா அவர் கதை கேட்கறதுனால அப்புறம் வந்து நல்லா இருக்காது, அவருக்கு கதை சொல்லலைன்னா நல்லா இருக்காது. அது மாதிரி தினம் ஒரு கேரளா புகழ பாடலைன்னா அன்னைக்கு வந்து அன்னைக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஏதோ ஒரு டாக்ல ஏதோ ஒரு வகையில் ஆனா சம்பந்தம் இருக்கோ இல்லையோ நான் கேரளா பத்தி ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். இரியா அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. பரவாயில்ல, பாராட்டத்தக்க விஷயம். இல்லண்ணா திடீர்னு யாராவது ஒண்ணு இது பண்ண கூட இப்படிதான் ஒரு நாள் பாத்துக்கிட்டீங்கன்னா கேரளா தாங்க. நான் திடீர்னு ஒரு நாள் கேரளா பக்கம் போய்கிட்டு இருந்தேன். அப்ப இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மாதிரி கேரளா ஒரு நாள் கண்டிப்பா உள்ள நுழைச்சிடுவாரு. அப்படி ஃபீல் ஆகுதா? எனக்கு தெரியல, நான் ஜெனரலா சொல்ற மாதிரி. நீங்க நம்ம ஸ்பேஸ்ல ரெகுலர் ஸ்பேஸ்ல நீங்களே ஒரு ரெக்கார்டை கேட்டு பாருங்க. ஒரு நாள்ல ஒரு வார்த்தையாச்சும் கேரளா மலையாளங்கிற வார்த்தை வரலன்னா நீங்களே சொல்லலாம். ஏன்னா நீங்க அப்டேட் யாருமே கேள்வி கேட்பற்றாத மலையாள அப்டேட்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு திலீப் படம் ஒண்ணு ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு நிவின் பாலி வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் அப்டேட் அதுல தான் வருது. இல்ல பரணியோட இது 2 தான் ப்ரோ, ஒன்னு எஸ்கே ஒன்னு கேரளா. ஆமா, அது எஸ்கே வரதா இல்லையோ கேரளா வந்துரும் ஃபர்ஸ்ட். பக்கத்து ஸ்டேட்டையும் அப்டேட்டையும் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா கர்நாடகாவும் ஆந்திராவும் என்ன பண்ணாங்க? அதுவும் கொடுக்கணுங்க. இல்ல, அவர் இங்க தானே இருக்காரு, அவர் கேரளால தானே இருக்காரு. அதனால தன்னை சுத்தி இருக்கிற அப்டேட்டுகளை எல்லாம் எடுத்து ஒரு தொகுத்து ஒரு மாலையாக்கி நம்ம கழுத்துல போடுறோம். பெஸ்டா எல்லாமே கவர் பண்ணணும்னு தான் ஆசைப்படுறேன். எனக்கு வந்து மேஜரா வந்து இந்த எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து அன்னைக்கு என்னென்ன வருதோ அதை சொல்றேன் மேஜரா. ஸோ எனக்கு தெரியலன்னா கூட ஏதாவது இருந்தா சொல்லுங்கன்றதான் முடிப்பேன். முடிக்கும் போது கூட அப்படிதான் நான் வந்து ட்ரை பண்றேன். எனக்கு பெஸ்டா தான் நான் வந்து நீங்களும் பிரகாஷ் ஷேர் பண்ணலையா? நான் வந்து
இந்த இங்க பாருங்க, நான் எப்பெல்லாம் ஆரம்பிக்கிறேனோ அப்பெல்லாம் வந்து யாராவது அண்ணா அண்ணா கேக்குதா, சாரிண்ணா, பிரகாஷ் நீங்க கேக்குதா சொல்லுங்கண்ணா, நீங்க அப்படின்னு. சொல்லுங்கண்ணா. ஐயோ இல்ல அப்பெல்லாம் இல்ல சொல்லுங்க யாரு அண்ணா விஷால்ண்ணா. அண்ணா சொல்லுங்க விஷால். அண்ணா நான் எனக்கு படம் வந்துட்டு ரொம்ப ஒர்க் ஆச்சு. நான் தியேட்டர்ல ரொம்ப ஜாலியா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு விஜய் படம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஹியூமர்லாம் எனக்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. எனக்கு என்னன்னா 2-3 விஷயம் உங்களுக்கு தோணுச்சான்னு தெரியல. எனக்கு இந்த டிஏஜிங் மேட்ரு அதெல்லாம் ரொம்பவே சீம்லெஸ்ஸா தான் பண்ணியிருந்தாங்க. ஆனா நிறைய இடத்துல இந்த கிரீன் ஸ்கிரீன் மேட்ரு வந்துட்டு ஏன்டா இது இப்படி பண்றாங்க, இது டைம் ஃபேக்டரா இல்ல அது என்னன்னு புரிஞ்சுக்க முடியல. அது ரொம்ப ஒரு மாதிரி வியர்டா இருந்துச்சு நிறைய இடத்துல. அந்த ஒரு சீன்ல வந்துட்டு 2 பேர் பேசிப்பாங்க. ஸ்பாய்லர்ல பிரசாந்த் சாரும் விஜய் சாரும் பேசிப்பாங்க ஒரு சேர்ல உட்காந்து ஒரு ஃபுட் ஸ்டெப்ல. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அப்படியே தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. மத்தபடி எனக்கு வந்துட்டு படமா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொன்னு அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல பேசிக்கிறது வந்துட்டு ரொம்ப கேஷுவலா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி விஜய் சாரோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரோல் அந்த மாதிரிலாம் பார்த்திருக்கோம். பட் ஆனா பிரசாந்த் பிரபுதேவா அவங்க எல்லாம் பண்றப்ப மச்சான்லாம் கூப்பிட்டு பேசிக்கிறப்ப எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு அவ்வளவுதானே. இன்னும் எல்லாரும் இவ்வளவு அமைதியாயிட்டீங்க. இல்ல நீங்க பேசுறத ஏங்க கேட்டு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா அமைதியா தான் இருப்பாங்க. அப்பவே டிஆர் மாதிரி போட முடியாது. அதனால பேசி முடிச்சிருங்க. ஆதிபுரம் அவர் கருத்தை சொல்லிட்டோம். ஆதிபுரம் சொல்லுங்க. உங்க இன்ஸ்டா ஸ்டோரியும் பார்த்தேன். மேஷப் மட்டும் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு தெரியுது. என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்போம். சொல்லுங்க உங்க பெர்ஸ்பெக்டிவ். ப்ரோ படம் ப்ரோ படம் அல்டிமேட்டான படம் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஆனா ஆதி நினைப்பாரு கடைசி வரைக்கும் நான் பேச வரும்போது பேச விட மாட்டீங்களே. ஆமா அது எப்படி தெரியுமா, யாராவது ஒரு இந்த படம் இருக்குல்ல, நம்ம சிலம்பாட்டத்துல வந்து கருணாஸ் நினைப்பாரு, அப்ப யாராவது ஒருத்தங்க சைட்ல வந்து பேசுவாங்க, அவர் நினைப்பாரு யாராவது ஒருத்தங்க வந்து பேசுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். பட் பரவாயில்ல கடைசியா கூட சொல்றோட பிரச்சனை இல்லை. இவரு எங்க சொல்லிட்டு இருந்தாருங்க, ஒருத்தர் சந்தோஷம் அடைஞ்சு வந்து ஒரு ரசிகர் பேசிட்டு இருந்தாரு. நீங்க நெகட்டிவா ஏதோ சொல்ல போறீங்க போல, அதனால எல்லாருமே யூனிவர்ஸே சேர்ந்து தடுக்குது இன்னைக்கு போல. அட பாவிகளா, ஒப்பீனியன்ல என்னையா பாசிட்டிவ் நெகட்டிவ்? எனக்கு பிடிச்சிச்சு பிடிக்கல ரெண்டுமே பாசிட்டிவ் தாங்க. நெகட்டிவ்னா என்னன்னா இப்ப என்ன பர்சனலா அட்டாக் பண்ணி பேசுறதோ இது பண்றதோ தான் நெகட்டிவ். பிடிச்சது பிடிக்கல ரெண்டுமே கருத்து தான். ஆதி அண்ணா யுவன்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. யுவன் ஒர்க் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சீக்கிரம் சொல்லுங்க ஆதி ப்ரோ. இந்த இவர் சொல்லுவார்ல, சட்டப்பட்டு சொல்லுங்க அடுத்த வேலை கிடக்கு முத்துப்படத்துல அஜினி சொல்லுவாரு ஃபர்ஸ்ட் அடி அடி அவனாடி உட்காந்து. அது மாதிரி இவன்ட் இருந்து ஆரம்பிங்கன்னு அவர் பாருங்க நேர் விருப்பம். இல்ல இன்னொருத்தர் சொன்னாரு சட்டப்பட்டுன்னு சொல்லுங்க அப்படின்னாருல, அந்த இது மாதிரி வடிவேலு வந்து இந்த பேக்கரி சொல்லும் போது வெளியே சொல்லியப்பா சட்டப்பட்டு சொல்லுப்பா அடுத்த வேலை கிடக்கல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பல் விளக்கிட்டே வந்து பேசுவார்ல. நானும் வெயிட்டிங், நீங்க என்னதான் சொல்ல போறீங்கன்னு சொல்லுங்க. இல்ல எனக்கு வந்து படம் டோட்டலாவே, அதாவது ஒரு 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 மொமெண்ட் கூட எனக்கு ஒர்க் ஆகல. கேமியோ, தியேட்டர் மொமெண்ட்ஸ், ஸ்டன்ஸ் இதுன்னு எதுவுமே எனக்கு ஒர்க் ஆகல. ஆனா எனக்கு விஜய் நடிப்பும் சுத்தமா செட் ஆகல. இந்த 2 வில்லன் ரோல்ல எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஃபர்ஸ்ட் ரோல் வந்து அந்த அப்பா ரோல் இருக்குல்ல, அது வந்து பயங்கரமா இதுவா இருந்துச்சு. அந்த ஒரு பாயிண்ட் வரைக்கும் அது நல்லா இருந்துச்சு. பட் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் எனக்கு திருப்பி அது கொஞ்சம் இதுக்கு அந்த ஒரு எக்ஸ்ட்ரா மைல் ஒன்று போறாருல, அது எப்பவுமே விஜய் வந்து அந்த இது ஒரு போவாப்ல, அந்த ஒரு 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 எக்ஸ்ட்ரா ஒரு மீட்டர் ஒன்று போவாப்ல. எனக்கு பெருசா எப்பவுமே அது எனக்கு ஒர்க் ஆனது இல்லை. பட் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேருக்கு அது பிடிக்கும்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கு எப்பவுமே 2 சைடு இருப்பாங்கல்ல. நான் இந்த 2வது சைட்ல ஒருத்தன் வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு அந்த 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 விஜய் எனக்கு பர்டிகுலரா எனக்கு பெருசா இருக்காது. ஒரு மாஸ்டர்ல ஒரு மீட்டர் இருக்கும்ல, அது எனக்கு பயங்கரமா பிடிக்கும். ஸோ அது எனக்கு ஒரு மாதிரி இதுவா இருந்துச்சு. அப்புறம் எனக்கு என்னமோ த்ரூ அவுட் ஒரு என்ன சொல்றது, ஒரு கிமிக்ஸால நிரப்பி வச்ச மாதிரி இருந்துச்சு. இப்ப கிமிக்ஸ்னா யூஸ்வலா அந்த சீன்ல ஒரு உங்களுக்கு ஒரு இப்ப நான் ஒரு வெளிநாட்டுக்காரன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி நான் இந்த படத்தை பாக்குறேன்னா கூட இந்த கதையா நான் ஃபாலோ பண்ணி எனக்கு அது ஒர்க் ஆகணும்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எதை சொன்னாலும் ஸ்பாயிலர் ஆகுமே, சரி ஓகே இது இல்லாம ஸ்பாயிலர் இல்லாம சொல்லணும்னா இப்போ ஒருத்தவங்க சொல்றது ஆந்திராலயும் சொல்றாங்க. பட் எனக்கு இல்ல, அது எனக்கு அந்த மாதிரி மத்தவங்க யாரெல்லாம் என்ன சொல்றாங்கன்னு நான் கவனிக்கல. இன்னும் நான் பெருசா பாக்கல. ஏன்னா நான் டிராவல் பண்ணி வந்தேன், வந்து தூங்கிட்டேன் அப்படியே. ஐ மீன் இப்பதான் எந்திரிக்கிறேன். சொன்னா மத்தவங்க என்ன சொன்னாங்க எனக்கு தெரியாது. பட் எனக்கு பர்சனலா வந்து சுத்தமாவே எனக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ல இது விஜயோட விஜய் விபி 2 பேரோட ரொம்ப லீஸ்ட் ஃபேவரட். இதுதான் இருக்கிறதுலே எனக்கு லீஸ்ட் ஃபேவரட்ன்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பட் ஆல்சோ எனக்கு என்ன சொல்றது, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுமே.
எனக்கு பிடிக்காத படத்துல கூட எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும், இது பிடிச்சது அது பிடிச்சதுன்னு சொல்ற மாதிரி. அதுவே எனக்கு இதுல ரொம்ப கம்மியா தான் இருக்கு. எனக்கு இது ஒர்க் ஆச்சு இது ஒர்க் ஆச்சுன்னு. ஸோ அது அது என்னன்னா இப்போ அதான் இந்த இந்த ஜிகினா கொட்டுற மாதிரி தான். ஒரு 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 கேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது மேல சின்ன சின்னதா அந்த ஜிகினா மாதிரி கொட்டிருப்பாங்க. அது மாதிரி இருந்தா ஓகே. பட் ஜிகினாவே ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா அது உள்ள என்ன மெயின் சாப்பாடு ஐட்டம் இருக்கோ அதுவே மறந்து போயிரும்ல, இல்ல மெயின் அந்த ஐட்டம் இருக்கோ அதுவே மறந்து போயிடும். எனக்கு அந்த மாதிரி இதுல ஃபுல்லா ஜிகினாவா தூண மாதிரி தான் இருந்துச்சு இவரோட அந்த ரெஃபரன்சஸ். அப்புறம் எனக்கு இன்னொன்னு, இப்போ ரெஃபரன்ஸ்ன்றது ஒன்று ரெண்டு இடத்துல இருந்தா எனக்கு ஒர்க் ஆகும். இப்போ ஒரு ரெஃபரன்ஸ் மற்ற படம் இல்ல மற்றவங்க கிரியேட் பண்ண விஷயம் அப்படிங்கிறது வந்து ஒன்று ரெண்டு இடத்துல இருந்தா எனக்கு ஒர்க் ஆகும். ஆனா இதுல படம் முழுக்கவே கைத்தட்டல் வாங்கின இடமோ இல்ல இதுவோ எல்லாமே வந்து வேற யாரோ ஒருத்தர் வேற ஏதோ ஒரு படத்துல பண்ணதை கால் பேக் பண்ணும்போது தான். ஸோ எனக்கு என்ன தோணுச்சு, நிறைய இடத்துல அது ஓகே இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம், அது விபி படத்துல எப்பவுமே இருக்கும் வேற. ஸோ எனக்கு ரொம்ப அது அது ரொம்ப இதுவா இருந்துச்சு. அப்புறம் யுவன் மியூசிக் எனக்கு எனக்கு பெருசா ஒர்க்கே ஆகல, சுத்தமா ஒர்க் ஆகல எனக்கு இந்த 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 படம் பொறுத்த மட்டும் எனக்கு சுத்தமாகவே யுவன் மியூசிக் ஒர்க்கே ஆகல. ஆனா நான் பயங்கரமான யுவன் ஃபேன். ஆனா எனக்கு ரொம்ப பாட்டும் ஒர்க் ஆகல, பிஜிஎம் ஒர்க் ஆகல, எதுவுமே ஒர்க் ஆகல. அப்ப எனக்கு இந்த மிக்சிங் இது சுத்தமா செட் ஆகல. எனக்கு அந்த ஒரு சில இளையராஜா பாடல்களை வந்து திருப்பியும் ரீயூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அதை அவங்க மிக்ஸ் பண்ண விதத்திலேயே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அது மாதிரி என்னடா அது இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு பெருசா. ஆனா ஒரு சில விஷயம் பிடிச்சது, நான் சும்மா வெறும் எதுவுமே பிடிக்கன்னு சொல்ல மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு விஷயம் சில விஷயம் பிடிச்சது என்னன்னா, விஜயோட ஒட்டு மொத்தமா ஸ்டன் பிளாக்ஸா எனக்கு அது பிடிக்கல. ஆனா ஃபர்ஸ்ட் ஃபைட்ல ஒரு ஹேண்ட் காம்பேக்ட் மாதிரி ஒன்று போடுவாப்புல, எங்கெல்லாம் ஒரு ஹேண்ட் காம்பேக்ட் போடுறாரோ அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதெல்லாம் எனக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த இனிஷியல் போர்ஷன்ஸ்ல கொஞ்சம் அவர் பண்ற சில விஜய்க்கே உறுத்தான சில கியூட்டான விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பாட்டும் எனக்கு பிடிக்கல, டான்ஸும் எனக்கு பிடிக்கல. அந்த அதெல்லாமே எனக்கு ராங் பிளேஸ்மெண்டா தான் இருந்துச்சு. அது தனியா பார்த்தாலும் எனக்கு சரியா இல்லை. அதனால எனக்கு இது ஒரு இதுவான எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் எனக்கு ஒரு டவுட் பிரகாஷன், அது நீங்களும் சொல்லுங்க. இப்ப என்னன்னா, இப்ப ஸ்டோரி நரேஷன் அப்படின்ட்டு அது அந்த ஸ்டோரி நரேஷனா கிராஃப்டா அந்த படம் வந்துட்டு கொஞ்சம் செட் ஆகல அப்படி இருந்தாலும், அதே படம் என்ன ரொம்ப என்டர்டெயின் பண்ணுது அப்படின்னா அதை நான் எப்படி எடுத்துக்கணும்? ஆக்சுவலா எனக்கு அது புரிய மாட்டேங்குது. ஏன்னா நிறைய பேர் அடிக்கிறாங்க, வீடியோ போட்டேன் படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு கமெண்ட்ல வந்து வச்சு செய்யறாங்க. இது எனக்கு எப்படி புரிஞ்சுக்கணும்னு தெரியல. சில படம் அப்படி சரிபோதா சனிவாரமும் சில விஷயங்கள் பிடிக்கலனாலும் படம் ஃபுல்லா ரொம்ப என்டர்டெய்னிங்கா நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன் படத்தை. சோ அது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. யாராவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்கும். ப்ரோ அது வந்து சிம்பிள் ப்ரோ. நான் சிம்பிளா ஒரே விஷயம் சொல்றேன். நீங்க வந்து ஒரு மிக்சியோ கிரைண்டரோ விற்கல, நீங்க வந்து எனக்கு செமையா இருந்துச்சு நீங்க வாங்கி பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே வாங்கி பார்த்தா ஒருத்தவங்களுக்கு வந்து என்னங்க இந்த போய் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, இதுல வந்து இந்த இது ஒர்க் ஆகல அது ஒர்க் ஆகல அது ஒர்க் ஆகல, இதப்போ எனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி வித்தீங்க அப்படின்னு யாராவது சொல்லலாம். இல்ல சாப்பாடு ஒண்ணு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மோசமான குவாலிட்டி ஃபுட்டா இருக்கு அப்படின்னா சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொல்றீங்க, நீங்க மத்தவங்க எல்லாம் வந்து என்ன ஏமாத்திட்டு எப்படி அது எவ்வளவு இதுவா இருக்கு, மோசமா குக் ஆயிருக்கு, கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். படம் பொறுத்த மட்டும் ஒரு ஒப்பீனியன் தான். உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு என்ன அனுபவமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றீங்க. பாட்டு படம் கலை எப்பவுமே அப்படிதான். ஸோ நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க, கீழே வந்து எல்லாரும் திட்டுறாங்க அப்படின்னா நீங்க கிளியராகவே அது டிஸ்க்ளைமர் போடாமே உங்களுக்கு புரியணும். பட் ஸ்டில் நீங்க டிஸ்க்ளைமர் போட்டுருங்க, எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளவுதான், நான் எனக்கு என்ன அனுபவம் இருந்துச்சோ அதை நான் சொன்னேன், நீங்க எல்லாம் பாட்டு உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கோ அதை கமெண்ட்ல சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அது வேற எதுவுமே பண்ண முடியாது. அப்படி இப்படி இதுதான் சரியான வே ஆஃப் படம் பார்க்கறதுலாம் எதுவும் கிடையாது. உங்களை என்கேஜ் பண்ணிச்சா 3 மணி நேரம் படம் பார்த்தீங்க, உங்களுக்கு ஜாலியா இருந்துச்சா, உங்களுக்கு அப்ப கொடுத்த காசு உங்களுக்கு திருப்பி நல்லா வருது, அதை சொல்லிட வேண்டியதான். கேக்குதா சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ கேக்குதான்னு சொன்னது கேட்டுச்சு, பட் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்கன்னு கேட்கல. எனக்கு டவுட் இருக்கு ப்ரோ. இப்ப வந்து ட்ரெயிலர் வரப்ப பாத்தீங்கன்னா மிஷின் மியூசிக் எல்லாம் போட்டு அவங்களுக்கு வேற மாதிரி வச்சாங்க, நமக்கு வேற மாதிரி வேற விஷயம் வச்சாங்க. இந்த கடைசியில தலைப்படம் வச்சிருந்தாங்களே கடைசியில அது அதுக்கு மேபி அவங்களுக்கு ஒர்க் ஆயிருக்குமா, அவங்களுக்கு மேபி தலையெல்லாம் அவங்களுக்கு பெருசா தெரியும் இல்ல, லைட்டா தெரியும் என்ன இருந்தாலும். இங்க ஷாருக் கான் நமக்கு எப்படி அந்த மாதிரி அவங்களுக்கும் அவங்க தலை டோனின்னு எடுத்துக்கிட்டோம் ப்ரோ, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா அங்க டோனி அந்த மாதிரி இல்ல அது என்ன சொல்ல தெரிஞ்சவங்க இருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. எல்லாருக்குமே தெரியுமானா எல்லாருக்குமே தெரியாதுல்ல. இல்ல புரியல என்ன கேட்டது. அந்த அப்படி ஒர்க் ஆகாது இல்லங்க. ஷாருக் கான் போஸ்ட்ல பிரகாஷ் அந்த லாஸ்ட்ல தலைன்னு ஒரு விஷயம் வரும்ல, நீங்க அது வந்து புரியுமா அவங்களுக்குன்னு கேக்குறாங்க. ஒருவேளை புரியலாட்டி கூட தலையில அடின்னு சொல்ற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க, அவ்வளவுதான்.
ஓகே ஓகே. நான் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா வந்து இந்த ஷாருக்கான் போஸ்ட் கேட்கறாரு நினைச்சேன். ஏன்னா ஷாருக்கான் போஸ்ட் படத்துல ஒண்ணு வரும், லவ் ஆமா லவ் ஆமா லவ் லவ் விஜய் லவ்னு பண்ணிருப்பாப்ல. பூரா லவ்வா ஆமா இருக்கு சுத்திங்கிறப்போ சூப்பரா ஒரு ஷாருக்கான் போஸ்ட் ஒண்ணு வரும். ஆமா ஆமா இல்ல இல்ல அது நிறைய பேர் நோட் பண்ணல. இல்ல இல்ல இது என்ன நான் ஒரு போஸ்ட் கப்பல் வரும், மாதிரி இன்னொரு போஸ்ட் வந்து இதுதான் ஒரு அது கப்பல் மாதிரி ஒரு ஸ்டெப் போடுவாரு கால்ல. அது ஆமா ஆமா அது பண்ணுவார். உத்தம வில்லன் வரைக்கும் அந்த ஸ்டெப் இருக்கும், கமலோட ஃபேவரட் ஸ்டெப். அந்த அது ஒன்று ஸ்டெப் போடுவாரு. இல்ல நான் அரஸ்ட்னு சொன்னதுக்கு அத்தனை பேர் கேஸ் போட்டீங்க. இப்ப இதெல்லாம் அதெல்லாம் இதுல அதெல்லாம் வரும். ஸ்பாய்லர்ல வர்றது. இது வந்து ஸ்பாய்லர்ல வராது, மொமெண்ட்ஸ்ல வர்றது. மொமெண்ட்ஸ் வேற, ஸ்பாய்லர் வேற. இது வந்து ஃபேவரட் மொமெண்ட்ஸ்னு சொல்லி கொஞ்சம் கூடுதலா சொல்றது, அவ்வளவுதான். இப்போ இது தெரிஞ்சதுனால ஒருத்தங்களுக்கு படம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, இல்ல இதுவாகாது. ஆனா மெயின் கதை சார்ந்த விஷயத்த சொல்லிட்டீங்கன்னா ஆனா பேசலாமா? பேசுங்க பேசுங்க. பேசுங்க பேசுங்க. கோட் வந்து பீஸ்ட் மாதிரி ரொம்ப கோட் வந்து பீஸ்ட் மூவி மாதிரி ரொம்ப நெகட்டிவா டாக் இருக்குங்கன்னா, சோ டேவன் கலெக்ஷன் எப்படி எவ்வளவு எதிர்பார்க்கலாம், எவ்வளவு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல விஷயமே தவறு. எனக்கு ஓகே விஷயமே அந்த வேடுங்கிறதே தவறா தெரியுது. ஏன்னா பீஸ்ட் அளவுக்குலாம் இது வந்து நெகட்டிவ்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் இது நெகட்டிவ் டாக்கே வரல. ஓகேங்களா, இது எப்படி வருதுன்னா நல்லா இருக்கு, டீசெண்டா இருக்கு, வெங்கட் பிரபு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவா தான் பெரும்பாலும் வருது. குறைகள் வந்து 1-2 குறையை சுட்டி காமிக்கிறாங்க அப்படின்னா அது டோட்டல் நெகட்டிவா வந்து சேராது உங்களுக்கு. ஓகேங்களா, அது நீங்க டோட்டலா ஸ்டார்டிங் முதல் நாளே நம்ம நெகட்டிவா நம்ம பரப்ப வேணாம், நம்ம இதுலயே சொல்ல வேணாம். ஃபர்ஸ்ட் விஷயமே எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் பாசிட்டிவ் தான். இப்போ இன்னைக்கு வந்து நான் ஃபேமிலியோட போனேன் 2வது தடவை. என் குழந்தைக்கே வந்து அவங்களுக்கு வந்து கதையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, படம் என்னன்னு கூட புரியல. ஆனா அவங்களுக்கு படம் பிடிச்சிருச்சு. இப்போ கூட ஒரு பெரிய பொண்ணு இருக்கிறத கூப்பிடுறேன், பாப்பா அச்சரா வாயா. அது ஓகேங்கண்ணா. நான் என்ன இதை இருங்க ஒரே நிமிஷம், பாப்பா பேசுதான். நான் கலெக்ஷன் பத்தி கேக்குறேன்னா, நான் நெகட்டிவ் டாக் இருக்கு, பீஸ்ட் கூட கம்பேர் பண்ணுவேன்னா நெகட்டிவ் டாக் இருக்கு. படம் எவ்வளவு கலெக்ஷன் ஆகும் கேட்கறேன். சூப்பர் சூப்பர். இல்ல இல்ல சூர்யா ப்ரோ, ஆக்சுவலா வந்து ஒரே ஒரு விஷயம், இந்த இதுல வந்து கலெக்ஷன்ஸ் பத்தி நம்ம பேச மாட்டோம். சூர்யா ப்ரோ, நீங்க நெகட்டிவ் தான் ப்ரோ இது பண்றீங்க. உங்களோட சோஷியல் பிளாக்ல போய் பார்த்தாலும் நீங்க என்ன நெகட்டிவ் மட்டும் தான் ஷேர் பண்றீங்க. ஏன் நீங்க எதுவும் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இங்க வந்து அது நெகட்டிவா தான் இருக்குன்னு இங்கே வந்து எல்லாத்துக்கும் ப்ரூவ் கலெக்ஷன் நாளைக்கு வரும்போது தெரிஞ்சிரும் ப்ரோ. சூர்யா ப்ரோ, நம்ம இந்த கலெக்ஷன் ஸ்பேஸ்ல ரொம்ப கலெக்ஷன்ஸ் பத்தி பேச ஏன் நீங்க மாட்டோம். ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்களோட விருப்பம் என்னன்னு சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க. நீங்க பாத்துக்கீங்க. இல்ல நான் வந்து படம் பிடிச்சு இல்ல நான் வந்து படம் நீங்க எடுத்ததுமே எவ்வளவு கேட்டேன். பீஸ்ட் மாதிரி தான் இது ரிவ்யூ இருக்குன்னு நீங்க கொண்டு வரீங்க. நீங்க அது என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றீங்கன்னு தெரியல. நீங்க உங்க வால்ல போய் பார்த்தாலும் நீங்க போட்ல ஷேர் அது லாபகரமான படம் தான். இல்ல நான் நீங்க ஷேர் பண்ண நினைக்கிற வார்த்தைகள் தவறா நான் வந்து இப்போ வந்து படம் வந்து உங்ககிட்ட வந்து ரிவ்யூ இல்ல ப்ரோ, ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல பேசாதீங்க, ஒருத்தரா பேசுங்க. இல்ல ஒரு பினிஷ் பண்ணிக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து படம் வந்து நான் உங்ககிட்ட ரிவ்யூ சொல்லுங்க, நான் பார்த்து ரிவ்யூ சொல்ல நெகட்டிவ் டாக் இருக்கு. சோ நான் டேவன் எவ்வளவு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு சொன்னேன். நான் படம் நல்லா இல்லைன்னு சொல்ல, படம் சூப்பரா இருக்குன்னு சொல்ல. நெகட்டிவ் டாக் இருக்கு. சூர்யா ப்ரோ, நீங்க படம் பாத்துட்டீங்களா? திருப்பி கேட்டு சூர்யா ப்ரோ, நீங்க படம் பாத்துட்டீங்களா? இல்ல பாக்கல. இருங்க பாக்கல. உங்களுக்கு நீங்க பார்த்து பிடிச்சிருதா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. இது நெகட்டிவா இருக்கா பாசிட்டிவா இருக்கா? இல்ல நான் என்ன சொல்றேன் புரிய மாட்டேங்குது. நான் வந்து டேவன் கலெக்ஷன் கேட்டேன். நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். டேவன் கலெக்ஷன் கேக்குறேன். நான் வந்து படம் எனக்கு இப்ப இருக்கு, உங்களுக்கு இப்ப நான் கேட்கல. டேவன் கலெக்ஷன் இப்ப இருக்கு, நெகட்டிவ் டாக் இருக்கு. ஓகே, கலெக்ஷன் பத்தி நம்ம இங்க பேச மாட்டோம் ப்ரோ. சூர்யா ப்ரோ விட்டுருங்க. வேற ஏதாவது இருக்கா ப்ரோ? ஓகே பரணி, அது எல்லாமே ஒரே வந்து ஒவ்வொரு ஆளா பேசினா கரெக்டா இருக்கும். சொல்லிருங்க, சாரி, ரிலாக்ஸா பேசும். அதே மாதிரி சூர்யா வந்து ஸ்டார்டிங்ல நிப்பாட்டிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் நாளே நம்ம அதை பத்தி பேசலாம். கலெக்ஷன் தான் நாளைக்கு ரிப்போர்ட் அஃபீஷியல் வரப்போ பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம கலெக்ஷன் அதிகமாக பேசுறதில்ல, அவங்களா அஃபீஷியல் போஸ்ட் விட்டாங்கன்னா நம்ம ஷேர் பண்ணுவோம். ஓகேங்களா, அது கலெக்ஷன் டாபிக் நம்ம போக வேணாம். அடுத்தடுத்து இப்போ இவர் சொல்லி முடிச்சிட்டாரு கதை, எப்படி படம் எப்படி இருந்துச்சு, படம் அவருக்கு எப்படி ஒப்பீனியன், ஒவ்வொரு ஆளும் தனித்தனி ஒப்பீனியன் மட்டும் தான். இங்கே வந்து நம்ம ரிவ்யூ போட போறது இல்லை, நம்ம வந்து கருத்து பேசி கருத்து சொல்லி அவங்க யாரும் டார்ச்சர் பண்ண போறோம். அவங்க ஒப்பீனியன் சொல்ல போறோம். அது பாசிட்டிவோ பிடிச்சிருக்கோ நெகட்டிவோ அது மாதிரி அந்தந்த பாயிண்ட் மட்டும் தான். ஓகேங்களா, பட் என்னன்னா ஓவராலா ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணி நம்ம அதுதான் உண்மை நம்ம காமிச்சிட கூடாதுக்காக நடுவில் நிப்பாட்டினேன். வேற ஒன்றும் தப்பா நினைச்சுக்க வேணாம். அடுத்த டாபிக் போயிடுவோம். பிரகாஷ், அந்த ஓப்பனிங் சாங் தியேட்டர் வெர்ஷன் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? என்ன கொஞ்சம் அடிஷனல் பியூட்டி இருந்துச்சு. இந்த மூலம் கொஞ்சம் ட்ரம்ஸ் கொஞ்சம் கூடுதலா இருந்த மாதிரி இருந்துச்சு. வேற ஒன்றும் பெருசா ஆமா கூடுதலா ரொம்ப போட்டு அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு பெருசா இல்லை. ஆனா ஒண்ணுதான், தியேட்டர் மெட்டீரியல் மாத்தணுங்கிறதுக்காக கொஞ்சம் அடிஷனல் ஒர்க் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். கூடுதல் நான் என்னமோ வேற மாதிரி வெரைட்டி ஆயிட்ட பார்த்தேன். ஏன்னா வந்து பிரேம்ஜி ஒரு மிக்சிங் பண்ணுவார், அந்த மிக்சிங்ல வேற லெவல்ல ஒரு போகும். அந்த மாதிரி எதிர்பார்த்து அது பண்ணல. எனக்கு
எனக்கு எல்லாமே ஓகே தான். ப்ளூபர்ஸ்க்கு ஓவர் ஹைப் கொடுத்துறாங்க. ப்ளூபர்ஸ் மத்த படம் அளவுக்கு இல்ல ப்ரோ. படம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெங்கட் பிரபு ட்ரேட்மார்க் இல்லாம சிரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி மட்டும் வச்சு முடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி வெங்கட் பிரபு ட்ரேட்மார்க், அதாவது இப்ப ப்ளூபர்ஸ் எடுக்கிறேன் பாரு, இப்ப நீ கொஞ்சம் ப்ளூபர்ஸாக கொஞ்சம் செய்யுங்கிற மாதிரி கொஞ்சம் இருந்துச்சு, அவ்வளவுதான். மங்காத்தா ப்ளூபர்ஸ்ல எல்லாம் அஜித்தை நான் அதுக்கு முன்னாடி சரி அதுக்கப்புறம் சரி எங்கேயுமே பார்த்துருக்கேன். அஜித்தா இவ்வளவு கரெக்டா பண்ணாருன்ற மாதிரி அவ்வளவு இருக்கும். பிரியாணி ப்ளூபரும் பயங்கரமா இருக்கும். ப்ளூபருக்கு எக்கச்சக்க ஹைப் கொடுத்த ஒரே படம் இதுதான். அந்த ஹைப் நிறைய இருக்கணுமோ அந்த அளவுக்கு ப்ளூபர் இல்லை. இல்ல அது வந்து பிரேம்ஜியும் வைபவும் முடிச்சு கேட்கணும் நீங்க. பிரகாஷ்னா சொல்லுங்க பிரகாஷ் ஜி அப்போ பேசலாங்களா? சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. பிரகாஷ் ஜி, நீங்க ரிவ்யூ போட்டிருந்தீங்க படம் பாசிட்டிவா இருக்குங்கிற அந்த பாயிண்ட்ல ரிவ்யூ போட்டிருந்தீங்க. நான் காலையில பார்த்துட்டேன். நான் வந்து விஜயோட ஃபேன் கிடையாது. ஒரு நிமிஷம் ப்ரோ, டிவிகே ப்ரோ அவர் பேசி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க ப்ரோ. பேசலாம் ப்ரோ. இல்ல அவர் பேசி முடிச்சிட்டோம், ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, பேசி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. ஓகே ப்ரோ, அவர் பேசலாம். ஓகே. அதான் ப்ரோ, நான் படம் பார்த்தேன். பிரகாஷ் ஜி அவங்க ரிவ்யூ பார்த்தேன். ரொம்ப பாசிட்டிவா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் நான் படம் பார்த்தேன், காலையிலேயே பார்த்தேன். 4 நிமிஷமாவே நான் பார்த்தேன். பட் விஜயோட ஃபேன் கிடையாது நான். எனக்கு என்ன நான் கேட்கணும்னா, நான் வெங்கட் பிரபுவோட ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனோட ஒரு டெம்ப்ளேட் இருக்கிற மாதிரி ட்ரைலர்ல ஃபீல் பண்ணனால நான் போனேன். பட் எனக்கு ஒரு ஃபூல் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. லைக் இது என்னோட ஒப்பீனியன், நெகட்டிவா அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லல. இது ஓகே, உங்க ஒப்பீனியன் நீங்க சொல்லலாம். ஏன்னா அவர் சொன்னது வந்து பெரும்பாலும் பொதுவான ஒப்பீனியன் சொல்ல வந்தாரு, அதுக்காக தான் நிப்பாட்டினேன். இது உங்களோட ஒப்பீனியன், தாராளமா சொல்லுங்க. இல்லைன்னா லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து அது இந்த மிஷன் இம்பாசிபிள், ஓகே நீங்க ஸ்பாய்லர்ஸ் பத்தி பேசலைன்னா அதெல்லாம் கொஞ்சம் மேபி நம்ம நிறைய இங்கிலீஷ் மூவிஸ் நம்ம பாக்குறவங்களும் அதெல்லாம் ஒரு டெம்ப்ளேட் தெரிஞ்சிச்சு அந்த மாதிரி. அதுல என்ன மெயின் பண்றேன்னா, அதெல்லாம் ஒரு சீரியஸான சீன்ஸ், அதுலலாம் காமெடி பண்ணி ஒரு ஹியூமரை ஆட் பண்ணி ரொம்ப டைல்யூட் ஆன மாதிரி ஒரு சீரியஸ்னஸ் இல்லாம ஒரு மிஷன் ஒரு 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 ஆன்டி டெரரிசம் ஓட லிங்க் பண்ணி இருக்கிற ஒரு மூவியை வந்து ரொம்ப லைக் ஒரு சீரியஸ்னஸே இல்லாத ஒரு டெம்ப்ளேட்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு எமோஷனலா கனெக்டே ஆகல. ஆக்சுவலி என்னோட இது என்னன்னா, ஒரு மிஷன் போறாங்கன்னா அதுக்கு உண்டான ஒரு டெவலப் ஒரு அந்த ஒரு மிஷன் எதுக்கு போறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் இல்ல. ஜஸ்ட் ஒரு பிளாங்கா வந்து ஒரு தியேட்டர் மூமெண்ட்ஸ்க்காக எடுத்த படம் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அது கன்வின்சிங்காவே இல்லை. அந்த ஃபேஸ் ஆஃப்மே ஒரு பெரிய லீடருங்கிறாங்க, பட் அவங்களால ஒரு ஈஸியா மீன்ஸ் ஒரு கன்வின்சிங்கான சீன்ஸா வச்ச மாதிரியே இல்லையே. ஒரு ஃபீல் வந்து இப்ப பாசிட்டிவா 90% பாசிட்டிவா இருக்கு இல்ல அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன நீங்க எப்படி அதை நீங்க ஜட்ஜ் பண்ணி எப்படி போடுறீங்க அது பாசிட்டிவ்னு? ஏன்னா நான் பார்த்துட்டு வந்ததுனால எனக்கு அப்படி ஒரு ஃபீல் கிடைக்கல, அதனால கேக்குறேன் நீங்க என்ன பேசிஸ்ல நீங்க அப்படி ஃபுல் மூவியும் பாசிட்டிவ்ங்கிற மாதிரி கொடுத்தீங்களே, எப்படி கொடுத்தீங்கன்னு. இல்லைங்க ஐயா, என்னன்னா வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்த்தோன்னே எனக்கு காலைல வந்து நான் வந்து அதுக்கப்புறம் எனக்கு ஏகப்பட்ட ஃபோன்ஸ் மெசேஜ் அது தனித்தனியாக மெசேஜ் பார்த்துட்டு ரிவ்யூ போடல அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா நான் ரிவ்யூ போடலைன்னா படம் எனக்கு பிடிக்கலங்கிற ஒரு பாயிண்ட் நிறைய பேர் நினைச்சுக்குவாங்க. அது ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு அடுத்தடுத்த ஒர்க் இருக்கு. நான் ஒரு வேர்டு டைப் பண்றேன், அடுத்தது எனக்கு ஃபோன் வருது. ஒரு வேர்டு டைப் பண்றேன், அடுத்து எனக்கு ஒரு ஃபோன் வருது. ஒரு வேர்டு டைப் பண்றேன், அடுத்து ஆஃபீஸ் ஃபோன் வந்தது. இப்படி மாற்றி பர்த்டே விஷஸ் தனியா, இந்த ஆஃபீஸ் ஒர்க் தனியா ஃபோன் வந்துகிட்டே இருக்கு. இதுல என்னன்னா 12 மணிக்கு நான் படம் பார்த்து முடிச்சு 12:10 வெளியே வந்துட்டேன். இதை ரிவ்யூ போடல அடுத்த 1 மணி 1:30 மணி 2 மணி ஆயிடுச்சு. 2 மணி கிட்டத்தட்ட 1:30 மணி கிட்டத்தட்ட என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இவர் ரிவ்யூ போடல அப்ப ரொம்ப மொக்க போல இருக்கு, இவர் ரிவ்யூ போடல ரொம்ப மொக்க போல இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி நினைச்சிட்டாங்க. நான் ரிவ்யூ போடலன்னா ஒருவேளை டோட்டல் நெகட்டிவா போயிருமோ அப்படிங்கிறதுல போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பிடிச்ச விஷயத்தை சொல்லிடுவோம். நம்ம என்னென்ன அர்ஜென்ட்டா சொல்றோமோ அதை சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ போட்டிருக்கேன். ஆல்மோஸ்ட் எனக்கு பிடிச்ச பாசிட்டிவ் விஷயங்களை சொல்லி போட்டிருக்கேன், அவ்வளவுதான். ஓகேங்களா? பிடிக்காத விஷயம் நான் ஒன்றும் பெருசா சொல்லலை. ஏன்னா முக்கியமா எனக்கு தெரிஞ்சது லாஜிக்கலா இமேஜிக்னு ஒரு வேர்த்தை கடைசியா ஒன்று போட்டிருப்பேன், அவ்வளவுதான். அதே மாதிரி லெங்க் குறைச்சிக்கலாம். இந்த 2 தவிர எனக்கு வந்து பெருசா வந்து இது பண்றதுல நீங்க சொன்ன பாயிண்ட்லாம் ஒத்துக்கிறேன், அவ்வளவுதான். உங்களோட ஒப்பீனியன் முழுக்க அது வந்து என்னோட ஒப்பீனியன். எனக்கு என்னன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான நாள், அந்த முக்கியமான நமக்கு நிறைய பேர் நமக்கு ஃபோன் பண்றாங்க, போனை நம்ம மதிக்கிறோம். அது போக ஆஃபீஸ் ஒர்க்கு
இது நம்ம என்ன தவறுதலா புரிஞ்சுக்க கூடாது. யாரு பேர் இந்த ரிவ்யூ போடலைன்னா ஒருவேளை ஓவர் மொக்க போல இருக்கு, அதனால ஒரு ரிவ்யூ போடல. சில படங்கள் ஓவர் மொக்கையா இருந்தா ஒரு ரிவ்யூ போட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அந்த பாயிண்ட்ல ஒரு புரிஞ்சிக்க கூடாதுங்கிற ஒரு பாயிண்ட்ல தான் வேகமா நான் ரிவ்யூ போட்டேன். ரீசன் அதுதான். ஓகே ஓகே. இல்ல பட் ஒரு ஃபூலான மாதிரியான ஒரு சென்ஸ் இருந்துச்சு. ஒரு ஒரு ஸ்குவாட் டீம்ஸ், இல்ல அது கண்டிப்பா இல்ல அது ஓகே. அது நீங்க இல்ல ரெண்டு விஷயம், ரெண்டு மூணு விஷயம் டீம் இல்ல ஓவராலா சொன்னா நீங்க சொல்றது உண்மைதான். எனக்கு எமோஷனலா கனெக்ட் ஆகிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இந்த படத்துல வந்து மிஸ் ஆன ரீசன் வந்து எடிட்டர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து முக்கியமான ஒரு சீன்ல போயிட்டு இருக்கும்போது சாங் பிளேஸ்மெண்ட் தவறுதலா வைக்க கூடாது. ஆமா சார், ஆமா ப்ரோ. அந்த ஒரு ஒரு மர்டர் ஒரு ஃபாலோ அப் ஒரு ஸ்பாயிலர், ஆமா ஸ்பாயிலர் பண்ணிட கூடாதுன்னு சொல்றேன். ஒரு எமோஷன் சீன் கனெக்ட், அந்த எமோஷனை கொண்டு போய் கடத்த வேண்டியது உங்க பொறுப்பு. ஆனா அந்த எமோஷன் முடியறதுலாட்டியுமே அந்த கனெக்ட் ஆரம்பிக்காட்டியே டக்குன்னு பாட்ட போட்டது உங்க தப்பு. அது மாதிரி அது வந்து ரெண்டு பாட்டுமே அதே இடத்துல சிச்சுவேஷன் அமைஞ்சு போச்சு. அது மாதிரி எடிட்டிங் மிஸ்டேக்ஸ் சில இது இருக்கு. அது மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. எப்படின்னா வந்து நாளைக்கு நைட்டுக்கு மேல 9:30 மணிக்கு மேல ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பாயிலர் பேசினே போட்டு ஒரு 9 விபி எப்பொழுதும் இவரு தானே வச்சுப்பாரு, பிரவீன் கேல் தானே வச்சிருப்பாரு. இந்த படத்துக்கு மாத்திட்டாரு. வெங்கட்ராஜன் வந்து இவர் பண்ணாரு, கஸ்டடி பண்ண கஸ்டடி பண்ணவர். இந்த படத்துக்கு எல்லா டெக்னீஷியன்ஸுமே இவங்க தான், புது டெக்னீஷியன்ஸ் தான் போயிருக்காரு. ஆமா, எப்பவுமே சக்தி சரவணனா யாரோ ஒளிப்பதிவு பண்ணுவாரு. இந்த வாட்டி கேமராமேன் வந்து சித்தார்த் நுனி பண்ணாரு. அது மாதிரி டோட்டல் டீமே வந்து மாறி போனோம், இவனை தவிர. புது டீம் தான் போயிருக்காங்க. மேபி நான் அசியூம் பண்றது, மேபி இந்த ஒரு படத்துக்கு வந்து பயங்கரமான செலவு வந்து படத்துலயே உங்களுக்கு தெரியணும். ஸோ பெரிய டெக்னீஷியன்ஸ் நீங்க போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற ரெமினரேஷனே அந்த காசு போயிடும். நீங்க சிஜிக்கோ இதுக்கோ படத்துக்கு செலவு பண்ண முடியாது. இன்னொன்று ரொம்ப சின்ன டயத்துல எடுக்கணும், இந்த டயத்துக்குள்ள எடுத்து முடிக்கணும். அப்ப யாரெல்லாம் கை கடக்கமா இருக்காங்களோ அவங்கள வச்சு, இப்போ 11 மாசத்துல படம் ரிலீஸ் ஆகணும். போன செப்டம்பர் முடிவு பண்ணாங்க, இந்த செப்டம்பர் படம் ரிலீஸ். ஸோ இதுக்குள்ள ரிலீஸ் ஆகணும்னா யாருக்கெல்லாம் வந்து எப்பவுமே அவைலபிளா இருப்பாங்களோ அவங்க வேணும், வெளியில இருக்கவங்கன்ற மாதிரி. அதனால எல்லாருமே வந்து இந்த ஒரு படத்துக்கு மட்டுமே கமிட்டடா ஒர்க் பண்ண ஆட்களை மட்டும் படம் வந்து ஸ்டார்டிங் பண்றதுக்கு முன்னாடியே டேட் அறிவிச்சாங்க ப்ரோ. அதனால அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க ஷெட்யூல் கொண்டு வரணும். அதனால இது இந்த இவங்க எல்லாம் மாத்துறாங்களா, அந்த மியூசிக் டைரக்டர் அவங்க எல்லாம் மாத்துறாங்களா என்னன்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்குது ப்ரோ. இல்ல அது கரெக்ட் தான், அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்குவாங்க. இப்போ யாரெல்லாம் வந்து இப்போ ஒரு 10 படம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்கள வச்சுக்காம, இது ரொம்ப ஒரு படம் வேலை பார்க்குறவங்க கரெக்டாக இதில் இருக்கிற ஆட்கள், கொஞ்சம் சின்ன ஆட்கள், அந்த மாதிரி ஆட்களை வச்சு ஒர்க் பண்றாங்க. அதனால ஏன்னா டைமுக்கு ரிலீஸ் பண்றது தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஓகேங்க ப்ரோ. அது ஒரு டவுட் தான் ப்ரோ, வேற என்ன இல்லை ப்ரோ. ஓகே, பிரகாஷ் சொல்லவே இல்லையா? பிரகாஷ் அதான் சொல்லிட்டேன், நான் சிம்பிளா சொல்லிட்டேன். டீட்டெயிலா பேசணும், நாளைக்கு பேசுறேன்னு சொல்லிட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, படம் எனக்கு படம் வந்து ஒர்க் ஆச்சு. பல இடங்கள் ஒர்க் ஆச்சு. ஒரு சில இடங்கள் வந்து நீங்க சொல்ற மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஆனா என்னன்னா வந்து அது வந்து நான் எடிட்டிங் மிஸ்டேக்ஸ் தான் நான் நினைச்சுக்கிறேன். அது வந்து என்னன்னா இது வந்து கேமரா ஒரு டேரக்டர் வந்து அது வேலை வாங்க வேண்டியது அவரோட பொறுப்பு தான். இருந்தாலும் ஒரு சாங் பிளேஸ்மெண்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது ஒன்று மட்டும் மிஸ் ஆச்சு. மற்றபடி இந்த லாஜிக்லாம் நம்ம எப்பவும் படங்கள்ல பார்க்க போறது கிடையாது. லாஜிக் இல்லா மேஜிக் தான் நமக்கு எப்பவுமே படம்னாலே அதுதான் நமக்கு. அதனால அதெல்லாம் பெரிய இதெல்லாம் நமக்கு இது கிடையாது. ஒன்னே ஒரு இதுதான் குறைன்னு சொல்லணும்னா, நம்ம பாயிண்ட்ல வந்து சொல்லணும்னா எமோஷன்ஸ் கனெக்ட் பண்ண விஷயங்களை அவங்க வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிருக்காங்க. அது எடிட்டிங் பேட்டர்ல போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு தேட்டர் மூமெண்ட்ஸ் ஒர்க் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்னொன்று என்னன்னா, வெங்கட் பிரபு படங்கள் எப்பவுமே கொஞ்சம் ஒரு பிரில்லியன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஏதோ ஒரு வகையில இருந்துகிட்டே இருக்கும். இதுல அது கொஞ்சம் மிஸ்ஸிங். அந்த ஒரு என்ன சொல்ல வருது, ஒரு மிஸ்ஸே போறாங்கிறத தாண்டி ரைட்டிங்லயுமே ஒரு பிரில்லியன்ஸ் இருக்கும், அது கொஞ்சம் மிஸ்ஸிங். ஆனால் ஓவராலா நம்ம எப்படி விஜயை பார்க்கணும்னு ஆசைப்பட்டோமோ அப்படிப்பட்ட விஜய் அவர் காமிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லாவே ஒரு ஜாலியா, நம்ம ஒரு பழைய விஜய் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் காமெடி பண்ணும்போது ரொம்ப இயல்பா இருக்கும். அந்த இயல்பை மீறி காமெடி இருக்காது. இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து கொஞ்சம் சில ஆர்டிஃபிஷியலா கூட இருக்கலாம். ஆனா இது வந்து பழைய விஜயை கொண்டு போய் காமிச்ச மாதிரி இருந்துச்சு நமக்கு. லுக் வைஸ், அவர் இந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே அதே மாதிரி எல்லாமே கொஞ்சம் நேச்சுரலா இருந்த மாதிரி இருந்துச்சு பழைய விண்டேஜ் விஜய். அதனால இந்த பெரிய விஜய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சொல்லப்போனா அந்த காந்தி கேரக்டர் விஜய். ஏன்னா அது எல்லாமே சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன் எல்லாம் ஃபேஸ்ல காமிக்கிற மாதிரி இருந்துச்சு. மாஸ் மூமெண்ட் சூப்பரா இருந்துச்சு. நீங்க சொன்னீங்களா அந்த கையை வச்சுட்டு பண்ற மொமெண்ட்ஸ், அது ரொம்ப பிடிச்சி. அதே மாதிரி ஓப்பனிங் வந்து நான் ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங். ஏன்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு போறப்ப அப்ப கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பாசிட்டிவா தெரிஞ்சிச்சு. நெகட்டிவ் சைடு நான் சொன்ன மாதிரி எமோஷன் கனெக்ட் ஆகலாம். அப்புறமேட்டு வந்து நம்ம இப்போ ரீசெண்டா ஒரு விஷயங்கள் ஃபாலோ பண்றோம், என்னன்னா திணிக்கப்பட்ட கேமியோஸ், திணிக்கப்பட்ட ரெஃபரன்ஸ்னு. அது இதுலயுமே இருக்கு. அது நம்ம அன்வான்ட் ஒன்று தான். எதுவுமே இது வந்து அவங்க இல்லாம வேற யாராவது அந்த இடத்துல தாக்கத்தை ஏற்படுத்த போறது இல்லை. அதே மாதிரிதான் வேற ஒரு பெருசே தாக்கம் ஏற்படுத்த போறது இல்லை அவங்க இல்லைனாலுமே. இல்ல தாக்கம் குறைய போறது இல்லை. ஆனா அது அவங்க பம்படியா வச்ச மாதிரி இருக்கு. இது மாதிரி
திணிக்கப்பட்ட ரெஃபரன்ஸை தாண்டி மற்ற எல்லாமே எனக்கு வந்து படத்துல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எனக்கு படமா ஓகே. ரெண்டாவது தடவை பாக்குறப்ப இன்னுமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அடுத்தடுத்து என்ன நமக்கு சர்ப்ரைஸ்ல தெரிஞ்சுக்கிட்டு பாக்குறது, இது வந்து சர்ப்ரைஸ் தெரியாம பாக்குறப்ப இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. எப்படின்னா இப்போ வர ஆடியன்ஸ், அது போக விஜய் படங்களுக்கு வர ஆடியன்ஸ் வந்து பெரும்பாலும் நமக்கு நம்ம கதையெல்லாம் வேணாம், எனக்கு எது வேணும், நான் தேட்டருக்கு வரேன், என்ஜாய், எனக்கு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் என்ஜாய் பண்ணி தேட்டர் வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணி அமுச்சு விடுங்க, அவ்வளவுதான். அது இந்த படத்துல இருக்கு, அவ்வளவுதான். டைட்டில் கார்டு எப்படின்னா இருந்துச்சு? குட் குட். டைட்டில் கார்டு தான் ஓப்பனிங் சொன்னேன். ஓப்பனிங் ஒரு 10 நிமிஷம் படம் வந்து சூப்பரா இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் சொன்ன மாதிரி இந்த பர்டிகுலர் டைட்டில் கார்டை பத்தி மட்டும் கேக்குறாரு ப்ரோ. தளபதி அதை கேக்குறாரு. அதே நம்ம ட்ரைலர்ல பாத்துட்டோம். இல்ல ட்ரைலர்ல பாக்கலன்னா நம்ம வந்து சர்ப்ரைஸ். அதுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி சர்ப்ரைஸ் இருந்துச்சனா, ஒரு சின்ன மேட்டர் இருக்கு. இல்ல ஜி, ட்ரைலர்ல வந்து டைட்டில் கார்டு கொடுக்கல ஜி. இல்ல அது இருந்துச்சு, பட் அதுக்கப்புறம் ஒரு இது இருந்துச்சு. ஆமா, அதையும் சொல்ல வேணாம்னா. இல்ல சொல்லல. அது இருந்துச்சு, இது இருந்துச்சு, எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டோம்ல, அவங்க பாக்குறதுக்கு இல்ல. அது இருந்துச்சு, இது இந்த டைட்டில் கார்டு பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து லியோ தான் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவங்க பண்ணிட்டாங்கன்றப்ப அதே தான் இவங்க கொஞ்சம் இமேஜஸ் மட்டும் மாத்தி பண்ணிருக்காங்க. கம்பேர் டு லியோ, எனக்கு லியோ தான் பிடிச்சிருந்துச்சு. இல்ல டைட்டிலுமே இமேஜ் மட்டும் இல்ல, வெறும் இமேஜ் மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் வந்து அந்த டைட்டில் திங் அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வரிசையா வந்துச்சு, அது பார்த்தேன். எனக்கு ஆமா, அது என்னன்னா எனக்கு இந்த நான் மாஸ்டர் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். இனிமே லைஃபுக்கும் விஜய்க்கு வந்து இதே வந்து இந்த அறிவு, இந்த உள்ள வந்த பவர் டே அன்னையார் தளபதி, அந்த விஷயம் அறிவு அணியோட காம்போல வந்த அந்த விஷயம், அதை வந்து ஒரு தேவாக்கு வந்துச்சு. ரஜினிக்கு வந்து எப்படி அந்த தேவா மியூசிக் இருக்கும் சூப்பர் ஸ்டார் வரும்போது, அந்த மாதிரி தளபதி விஜய் வரும்போது இனி எல்லா படத்துக்கும் இதே வந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தேன். எனக்கு அதுக்கப்புறம் செம ஹாப்பி. எல்லா படத்துலயும் அது வந்துட்டு இருந்தது, செம ஜாலியா இருந்துச்சு. சார் பரவாயில்லையே, எல்லா படத்துக்கும் வந்து இது சூப்பரா இருக்கு. ஆனா இந்த எல்லா வாட்டியும் அதை கேட்கும் போது அது செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்கு. இந்த வாட்டி கேட்கும் போது அது சூப்பரா இருந்துச்சு. நான் இது நாலா படமா பாக்குறேன் இப்ப தொடர்ந்து, ஆனா எல்லா படமா பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. அவர் தளபதினு ஆரம்பிக்கிறப்ப அப்படி இருக்குண்ணா, அப்பா சூப்பரா அறிவோட வாய்ஸ்ல. ஆமா சரி 10 மணி ஆயிடுச்சு. அவர் வாய்ஸா? ஆமா, அறிவு வாய்ஸ் தான். அந்த இந்த பாட்டு வாத்திரையர் பாட்டுல வந்ததுதான். அதுல அப்படியே அந்த கட்டு தான் எடுத்து யூஸ் பண்ணிருப்பாங்க. எனக்கு அது மாஸ்டர்ல வரும்போதே சூப்பரா இருக்காச்சு. அந்த இன்னொன்னு அந்த அனிருத்தோட அந்த மியூசிக், அந்த அது வரும்போது சூப்பர். அந்த அப்புறம் அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா அமைஞ்சிருச்சுல லிரிக்கும். அறிவு தான் லிரிக்ஸும் அதுக்கு. சோ அந்த இது உள்ள வந்தா பவர் டே அன்னையார் தளபதின்றது ஒரு மாதிரி ஒரு இது மாதிரி அமைஞ்சிருச்சு கரெக்டா. ஆனா பீஸ்ட்லயும் டைட்டில் கார்டு செம்மையா இருக்கும். புல்லட்லாம் வச்சு பயங்கரமா பண்ணிருப்பாங்க. புல்லட்லாம் வச்சு அது பீஸ்ட்ல இன்னொரு சூப்பரான மேட்டர் என்னன்னா, பீஸ்ட்ல தான் இந்த வி பெருசா ஹைலைட் பண்ணாங்க. இப்ப இந்த கோட்டோட ட்ரைலர்லயும் அந்த இதுலயும் கூட அந்த கன்ல குட்டியா வீன்னு ஒண்ணு இருந்துச்சுல, அதே தான் அங்க அந்த வி ஆரம்பிச்சு விட்டதே பீஸ்ட்ல தான். அந்த பெரிய வி வந்து அப்படியே ஒரு ராட்சச வி வந்து நிக்கும், அப்படியே ஸ்கிரீனையும் ஆக்கிரமிச்சு. பீஸ்ட் டைட்டில் கார்டு பத்தி நீங்க பேசுறதுனால சொல்ற ஒரு விஷயம் இல்ல ஓகே, இல்ல நான் ஒண்ணே மட்டும் சொல்லிடுறேன். பரணி நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு மெசேஜ் வந்துட்டு நான் நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ண வேண்டியது இருக்கு. மணி வேற 10 ஆயிடுச்சு. நாளைக்கு நான் ஸ்பாயிலரோட வரேன். ஹாப்பி பர்த்டே பிரகாஷ். ஓகே பை. சரி, நன்றி அனைவரும், வாழ்த்துக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி. நான் சென்று வரைக்கும் நாளை சந்திப்போம். பாய். ஓகே, மெனி ஆப் நன்றி. அப்ப அது என்ன ஆக்சுவலா பிகின்லயே அந்த வி வரும்ல, ஒரு மாதிரி இந்த சைடு கத்தி, இந்த சைடு ஃபுட்பால் வச்சு ஒண்ணு. ஆமா, நான் சொல்றது அந்த இதுக்குல டைட்டில் கார்டுல அந்த வி வரத சொன்னேன். ஓகேங்க ஜி. நான் எனக்கு ஒரு டவுட் ஜி. சொல்லுங்க. கேட்கலாமா? கேளுங்க. இல்ல, எல்லா படத்துக்கும் வந்து இந்த சின்ன சின்ன கட்சிங்க அவங்க எல்லாம் வந்து பிரச்சனை பண்ணாங்க, இது வருது அது வருது அப்படின்னு. ஆனா இந்த படத்துக்கு வந்து யாருமே வந்து பிரச்சனை பண்ணல, அந்த அளவுக்கு சொல்றதுக்கு ஐப்பும் இல்ல. என்னங்க யாருமே வந்து பிரச்சனை பண்ணலன்றதே சுகமா சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல பண்ணனும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல பிரச்சனை விஜய் படம் பிரச்சனை பார்த்து இல்ல பண்ணா கொஞ்சம் பப்ளிசிட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். அது நீங்க கேட்க ஓகே. நான் பிரச்சனை பண்ணனும் ஆசைப்படல. இந்த லியோ படத்துக்கு வந்து அவங்க என்ன அந்த மகளிர் அவங்க எல்லாம் வந்து பிரச்சனை பண்ணாங்க, இந்த பிரச்சனை வந்து அந்த பிரச்சனை வந்து விஜய் வந்து குடிக்கிறாரு, இந்த படத்துக்கு லைட்டா ஆரம்பிச்சிச்சு ப்ரோ. இந்த படத்துக்கு லைட்டா ஆரம்பிச்சிச்சு, லைட்டா வந்துச்சு. சில விஷயங்கள்லாம் லைட்டா இருந்துச்சு. அவர் கட்சி ஆரம்பிச்சதுனால அந்த பிரச்சனை வரலையா, இல்ல கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வந்துச்சா? இல்ல ப்ரோ, அப்படி இல்ல. மக்கள் மேபி
மக்கள் மேபி சலிச்சு போயிருப்பாங்க. அதுக்கு பெருசா அட்டென்ஷன் குடுக்கல. அதாவது இதெல்லாம் ஒரு பிரச்சனைடா, போங்கடா பேசாம அப்படின்ற மாரி ஒரு ஒரு ஜோன்ல போயிட்டாங்கன்னு நெனைக்கிறேன் நானு. வீக்லி படம் அதுக்கு போர் அடிச்சிருச்சு வீக்லி போல. படத்துல அதெல்லாம் இருக்கணும். அது ஆரம்பத்துல இருந்து அவர் பண்றாரு. அதனால மேபி இல்ல எனக்கு அது ரொம்ப டவுட்டா இருந்தது. இந்த ராஜேஸ்வரி பிரியா அவங்க எல்லாம் வந்து இவர் சரக்கு அடிக்கிறாரு, இந்த பிரச்சனை இவர் இளைஞர்களுக்கு வந்து கத்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க லியோல. இந்த படத்துக்கு வந்து யாரையும் வந்து வரல, அதுதான் கேக்குறேன். கரெக்ட் ப்ரோ. ஆக்சுவலி போன படத்துக்கு நல்ல பப்ளிசிட்டியா இருந்துச்சு. நீங்க கவலைப்படாதீங்க, அடுத்த படத்துக்கு வருவாங்க. ஓகே ப்ரோ, ஓகே தேங்க்யூ ப்ரோ. ஆனா எனக்கு என்னன்னா இப்ப வெங்கட் பிரபுவே அவரு இன்டர்வியூல சொல்றாரு ரொம்ப ப்ரெஷரா இருந்துச்சு கடைசிக்கு முன்னாடி பிலிம்னு. வினோத் சார் வந்துட்டு இது இந்த மாதிரி எடுத்துக்க போறாரு அப்படின்னு தெரியல. ரொம்ப அவரை போட்டு இது பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அவருக்கு பிரஷர் தான் ப்ரோ. வினோத் ஜெனரலாவே பிரஷர் எடுத்துக்கிற ஆள் கிடையாது. அடிப்படையாவே அவர் கொஞ்சம் ரொம்ப இந்த கோ டைரக்டர் சைட்ல இருந்து வந்த ஆள். அவர் ரொம்ப வருஷமா கோ டைரக்டரா இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆனவர். ஸோ அதனால கோ டைரக்டர்னா நீங்க ப்ரெஷர் ஹேண்டில் பண்றது டேரக்டரோட கோ டைரக்டர் தான் ரொம்ப அதிகம். ஸோ அதனால அது ஒரு இத்தனை வருஷமா இருக்காருன்றதுனால அது மாதிரி ஈஸியா கடந்து போயிடுவாருன்னு நினைக்கிறேன். ஆல்சோ இப்ப இவர் எப்பவுமே வினோத் எப்பவுமே வந்து இந்த அவுட் சைட் ப்ரெஷர் எடுத்து தலையில போட்டுக்கிற ஆள் கிடையாது. அவர் ஒரு மாதிரி நான் எடுக்கிறத எடுத்துட்டேன். இந்த ஒரு இது சொல்லியிருப்பாரு, துணிவு ரிலீஸ் ஆன உடனே அந்த இவங்க ஃபர்ஸ்ட் டே வந்து இங்கே கிளம்பி போயிட்டாங்களாம். அங்கேயோ வெளியூர் கிளம்பி போயிட்டாங்க. எங்க போய் படுத்துட்டு இருக்காங்க. அங்க போய் படுத்துட்டாப்ல. அவங்க வந்து கூப்பிட்ட உடனே யாரோ ஒருத்தர் குடுன்னு ஓடி வந்து சும்மா பிராங்க் பண்றதுக்காக சொன்னாங்களாம். சார் இந்த மாதிரி ரொம்ப மோசமா இருக்கு ரிவ்யூஸ்லாம் அப்படின்னாங்களாம். ஓ அப்படியா சரிப்பா அப்படின்னு தூங்கிட்டாராம். அப்புறம் இல்ல சும்மா சொன்னோம், நல்லாதான் இருக்கு எல்லாமே அப்படின்னு. அப்படியா சரிப்பா அப்படின்னு தூக்கிட்டாரான். வேற என்ன பண்ண முடியும், நம்ம எடுத்து அமிச்சாச்சு, இதுக்கு அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரிதான். சோ அதனால பெரிய படங்கள் தொடர்ந்து 4-5 பண்ணிட்டாருல. இனிமே அதை ஹேண்டில் பண்றதுலாம் பெரிய விஷயமா இருக்கு. இன்னொன்னு சொல்லியிருந்தாரு, நான் பக்கத்திலே டவுன்லோட் பண்ணி பாத்துட்டு இருந்தாங்க 2 படத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா முடிச்சுக்கலாம்ண்ணா. ஓகே, நாளைக்கு ஸ்பாயிலர் முடிச்சுக்கலாம். நாளைக்கு ஒரு ஹாஃப் சுமார் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா படம்? சுமார் சுமார் மெசேஜ் பண்றேன். ஓகே பை ஓகே பை தேங்க்ஸ் ஆல்.